श्रीशैलेशदयापात्रं धीभित्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादसेवैकधारकं भट्टनाथमुनिं वन्दे वात्सल्यादिगुणार्णवम् இன்னமுதமுட்டுஹே நிங்கே வா பைங்கிடியே என்னரங்கம் பாடவர் செய்பெருமாள் பொன்னஞ்சிலசேர் முதலியவர்கள் சேரலோகம் எங்கள் குலசேகரனென்னே கூறு ஆரங்கடப் பரணம் வரு கொள்ளாரென்னு அவர்களுக்கே மாறங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாத்தலர வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர் போன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே புஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ராதினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரன். திருவரங்கம் திருப்பதியில் எழுந்தருளிக்கக்கூடிய அனைத்து அடியார்களுடைய திருவடிகளிலும் என்னுடைய பிரணாமத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவரங்கம் தேவஸ்தானம் மூலமாக இந்த ஒரு உபன்யாச தொடரானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிகவும் கொண்டாடத்தக்கதாக அமைந்திருக்கிறது. ஒரு கோயில் என்றால் இதில் வரக்கூடியவர்களுக்கு எதிர்வாசைய தரிசனம் மட்டும் கிடையாது, தரிசனத்தை பற்றின விவரங்களும் தெரிய வேண்டும். ஏதோ வந்தோம் சேவித்தோம் போனோம் என்று இல்லாமல் அந்த இடத்திலே ஏதோ வந்தோம் சேவித்தோம் என்று இல்லாமல் அந்த இடத்துல 4 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் காதில் விட வேண்டும். அதற்கு ஹேதுவாக இந்த உபன்யாச தொடர் அமைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்கு காரணமாகிறது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரங்கள் பலவற்றையும் உத்தேசித்து இங்கே இந்த உபன்யாச தொடரானது அமைக்கப்பட்டுள்ளது. அதில் கூடிய சீக்கிரம் வரப்போகிற குலசேகர பெருமானுடைய திருநட்சத்திரம் அதை உத்தேசித்து குலசேகர பெருமானுடைய விஷயமாகவும் ஏதோ ஒரு உபன்யாசம் நடக்க வேண்டும், சில உபன்யாசங்கள் நடக்க வேண்டும். சரி, குலசேகர பெருமாள் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று ராமாவதாரம் அப்படின்றது, அவரையும் ராமாவதாரத்தையும் பிரிக்கவே முடியாது, அது ஒன்று. மற்றொன்று ரங்க யாத்ரா, திருவரங்கம்னு சொல்லக்கூடியவர் குலசேகர பெருமாள். குலசேகர பெருமாள்னு சொல்லிட்டால் திருவரங்க அனுபவத்தை தளவே முடியாது. அமிதமாக குலசேகர பெருமாளுடைய திருவரங்க அனுபவம் என்று தலைப்பு, அதை கொண்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல விண்ணப்பிக்கிறேன். ஏனென்றால் குலசேகர பெருமாள் திருவரங்கத்தை அனுபவித்தது 30 பாசுரங்கள் இருக்கின்றன. 30 பாசுரங்களையும் அப்படி விவரித்து சொல்ல ஆரம்பிச்சேன்னா முடியாது இல்லையா? ஆகையால் முக்கியமான அர்த்தங்களை இந்த இடத்துல எடுத்துரைக்க பார்க்கிறேன். தற்பொழுது இந்த ஒரு தனியனை நாம் அனுசந்தித்தோம். இன்னமுதம் ஒட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே. பெருமானார் கூப்பிடுகிறார், பைங்கிளியே அப்படின்னு கூப்பிடுகிறார். யாருன்னா புறத்தாழ்வான் முதலான தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்கே வா பைங்கிளியே கண்ணரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னஞ்சில சேர் முதலியருள் சேரலதுகோன் குலசேகரன் என்னே கூறு, எங்கள் குலசேகரன் என்னே கூறு. வெளியே கூப்பிட்டு சொல்றார். என்னன்னா குலசேகரன் சொல்லு போதும் அப்படின்னா, இந்த குலசேகரன் சேரலதுகோன் அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ அமுதமாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது, அவ்விதமாக சொல்லுன்னு சொல்றார். அங்கு ஒரு வார்த்தை எழுகிறார் மறுபடி. குலசேகர பெருமாள் நிறைய திவ்யதேசங்களை பற்றி பாடியிருக்கிறார். திருவரங்கத்தை பற்றி பாடியிருக்கிறார், திருவேங்கடத்தை பற்றி பாடியிருக்கிறார், வித்துவக்கோடு திவ்யதேசத்தை பற்றி பாடியிருக்கிறார், கண்ணபுரத்தை பற்றி பாடியிருக்கிறார். எல்லாம் இருந்தாலும் பெருமானாரை என்ன முடிச்சார் வரும்போது, என்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் சொல்லி அவ்வளவு திவ்யதேசங்களை பாடியிருக்கார். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுபவிப்பது எப்படின்னு கேட்டால் எல்லாம் திருவரங்கநாதரை குறித்து தான். விடவே மாட்டாளா, எதையும் விடுறது கிடையாது. திருப்பாவை யாருக்கு சுவாமினா அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவைங்கிறான்.
சுவாமி அங்கே அரங்கம்ன்ற வார்த்தை கூட வரலையே சுவாமி. திருப்பாவை எங்கேயாவது வருவர் இல்லை. ஆனால் திருப்பாவை யாருடையதுன்னு கேட்டால், யாருக்கானதுன்னு கேட்டால் பெரிய பெருமாளுடையதுன்னா. வாந்திகளும் சோலை மதிலரங்கன் வன்புகள் மேல் ஆன்ம தமிழ் மறைகள் 1000. திருவாய்மொழி 1000 பாசுரங்கள், 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்கள். அதெல்லாம் யாரை குறித்து சுவாமினா திருவரங்கத்தை குறித்து சொல்றார் சுவாமி. அங்கே 10 பாசுரங்கள் உண்டு, சரி எல்லாமே வேணாம், எல்லாம் திருவரங்கத்தை குறித்திருக்கான். அதுதான் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயமாக இருக்கு. என்ன பிரபந்தமாக எடுத்துக்கோங்களேன், திருவரங்கம் திருவரங்கம் திருவரங்கம். அதில் பெருமாள் திருமொழியும் யாரை விஷயமாக கொண்டதுன்னு கேட்டால் திருவரங்கத்தை விஷயமாக கொண்டது என்று தெரிவிக்கிறார்கள். சரி, அந்த திருவரங்கத்தினுடைய அனுபவத்தை குலசேகர பெருமாள் எவ்விதமாக கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஒரு கரியன் பார்க்கும். குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. குலசேகர பெருமாளுடைய நகரத்தில் யார் எப்போ போனாலும் ஒரு வார்த்தை காதுல கொண்டுட்டே இருக்குவான். யாரை கேட்டாலும் ரங்க யாத்ரா ரங்க யாத்ரான்னு சொல்றாங்க. அனந்த சுவாமி ரங்க யாத்ரா. ஆனால் குலசேகர பெருமாளுக்கு திருவரங்கத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. இங்கே வந்துடணும், இங்கேயே இருந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் அந்த குலசேகர பெருமாள் திட்டமிடுவார், நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து திருவரங்கத்துக்கு கிளம்ப வேண்டியது அப்படின்னு திட்டமிடுவார். மந்திரிகள் எல்லாரும் பார்ப்பார்கள், ராஜா ரொம்ப நல்ல ராஜா, இவர் விட்டு போனால் ராஜ்யமானது சீரழிந்து கிடக்கும். அதனால என்ன பண்ணுவாடா, அடுத்த நாள் அவர் ஸ்ரீரங்க யாத்திரைன்னு புறப்படலாம்னு நினைக்கும் பொழுது ஒரு 4 பேர் பக்தர்களை எங்கேயாவது அழைச்சி கொண்டுருவாடா. 4 பேர் பக்தர்களை பார்த்த உடனே இந்த ஆழ்வார்களே, பக்தர்கள் வந்தார்கள், அவர்களைத்தானே கவனிக்க வேண்டும் அப்படின்னு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு பண்ண வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு அப்படி காலத்தை போக்கிடுவர். ஆச்சு, அன்னைக்கு ரங்க யாத்திரை என்னாச்சு, கேன்சல். அதே மாதிரி சரி திரும்பி இன்னொரு முறை ரங்க யாத்திரைன்னு போகலாம்னு நினைக்கும் பொழுது மந்திரிகள் இந்த விதமாகவே பண்ணி கொண்டிருப்பார்களாம். கடைசியில் புறப்பட்டாரா இல்லையா இவர் அப்படின்னா நெடுநாள் புறப்படாமலே இருக்கிறார். ரங்க யாத்திரான்னு சொல்ல வேண்டியது, உடனே அவர்கள் நான் அடியவர்களை அனுப்ப வேண்டியது, இவ்விதமாகவே காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. அவ்விதமான குலசேகர பெருமாள் திருவரங்கத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசையினாலே பாசுரங்களை பாடத் தொடங்குகிறார். ரொம்ப அழகான பாசுரங்கள். பெருமாள் திருமொழி அவர் அருளி செய்திருக்கக்கூடிய பிரபந்தம். அந்த பிரபந்தத்தில் முதல் 3 பதிகங்கள், அது 10 பாசுரங்கள் திருவரங்கத்தை பற்றி தான் அமைந்திருக்கிறது. அழகாக ஆரம்பிக்கிறார். இருளிரிய சுடர் மணிகளிமைக்கும் நெத்தி இனத்துத்தி அடிபணமாயிரங்களார்ந்தார் அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்று மணிவிளங்கு உயர் வெள்ளை அணையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி இறைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்னுகளோ கழிக்கும் நாடே. ஒரு பெரிய ராஜா, கொல்லி காவலன், உடல் நாயகன், ஒழிக்கோன் குலசேகரன் சொல்றார். அவ்வளோ ராஜ்யங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய குலசேகர பெருமாள் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன வேண்டி இருக்குன்னா திருவரங்கத்துக்கு வர வேண்டும், இங்க இருக்கக்கூடிய கருமணியை கோமளத்தை கண்டுகொள்ள வேண்டும், கண்டுகொண்டு அவருடைய கண்களானவை கணிக்க வேண்டும். அதைத்தான் ஆசைப்படுறார். ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் திருவரங்கத்தை பெருமான் பெரிய பெருமாள் எப்படி எழுந்து இருக்கிறார் என்பதனை. இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி. அரவரசு அப்படின்னு சொன்னாலே அரவுனா பாம்பு, பாம்புகளுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அனந்தன் என்னும் உயர், அதாவது அனந்தன்னு தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. பொதுவாக அனந்தன்னா யாரு சுவாமி? முடிவே இல்லாதவன் அனந்தன் இல்லையா? முடிவில்லாதவன் யாரு? எல்லா இடத்திலும் வரவேற்கக்கூடியவன், எல்லா காலங்களிலும் வரவேற்கக்கூடியவன், எல்லா பொருள்களிலும் நிறைந்திருக்கக்கூடியவன் ஒருத்தன் தான் பகவான். அவன் தான் அனந்தன். ஆனால் அவனுக்கு அனந்தன் அப்படின்ற பெயர் உண்டான்னு கேட்டால் உண்டுதான். ஆனால் பொதுவாக நமக்கு அனந்தன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருவது யார் கேட்டால் ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு தான் அனந்தன்னு பெயர். ஏன் சுவாமினா, சரி இவன் அனந்தன் எல்லா இடத்திலும் இருக்கிறானா? எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒருத்தனை தனக்குள்ளே ஒருத்தன் அடக்கி விட்டான்னா யாரு சுவாமி அனந்தன்னா? இவர் தான் அனந்தன். அந்த அனந்தாழிமான் அவர் அனந்தனாகிற எம்பெருமானே தனக்குள்ள அடக்கிட்டார். சொன்னோட ஒரு பாசுரம் ஞாபகம் வருகிறது. புவியும் இருது சுக்கும் நின்னகத்த நீ என் செவியின் வழிபுகும் என்னுள்ளாய் அவிமின்னி ஆந்தரியம் நீ பெரிய என்பதனை ஆதரிவார் உன்பருகு நேமியாய் உள்ளூர். நம்மாழ்வார் கேட்கிறார்,
பெருமானே ஒரு இடத்துல தான் எல்லாம் இருக்காமே அப்படிங்கிறார். அவன் எல்லாம் எண்ணத்துல இருக்கு. புவியுமிரு சுங்கம் நின்னகத்தா, பூமியா இருக்கட்டும், பொறுத்த ஆகாசமா இருக்கட்டும், எல்லாம் எம்பெருமானுக்குள்ள அடக்கம். ஆமாம், சரி, ஆமாம், எல்லாம் உள்ள இருக்க. ஆமாம், நீ என் செவியின் வழிபுகுந்தென்றுள்ளாய். எம்பெருமானே நீ எங்க இருக்கல? எனக்குள்ள இருக்கல. என்னுடைய செவி வழி புகுந்து எனக்குள்ளே இருக்கிறாய். நீ எனக்குள்ள இருக்கேன். ஆமா, உனக்குள்ள இருக்கேன். என்ன அப்போ கேட்கிறார், அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா? யார் பெரியவன்? நான் தானே பெரியவன். எல்லாத்தையும் உனக்குள்ள அடக்கி கொண்டு இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ எனக்குள்ள வந்து அடங்கி போனாயே, ஆனால் உன்னை காட்டிலும் பெரியவன் நான் தானே. யார் பெரியவன்? நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? உன்னை பெரியவன் யாருப்பா சொல்றார் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். அப்போ நம்ம ஆழ்வார் பெரியவனா இருக்கக்கூடிய எம்பெருமானை தனக்குள்ளே அடக்கி கொண்டார். யாரு சுவாமி பெரியவர்னு கேட்டால் நம்ம ஆழ்வார் தம்மை பெரியவர்னு சொல்றார். அதனாலதான் அவர் அருளி செய்த அந்த பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதி என்ற திருநாமமே ஏற்படுகிறது. விதமாக அனந்தன்னு பார்க்கிற ஆதிசேஷன் அனந்தனாக இருக்கக்கூடிய பெருமானை தனக்குள்ளே அடக்கி கொண்ட அனந்தனின் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபடம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கு உயர்வெள்ளை அணையமேவி. அப்படிப்பட்ட ஒரு படுக்கையிலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான். எங்கேன்னா திருவரங்க பெருநகருள் தென்னீரு பொன்னி திரைக்கையால் அடிமருட பள்ளி கொள்ளும். பெருமான் பொதுவாக பரமபதத்தில் இருப்பான். பரமபதத்தில் வைகுண்டநாதனாக பரமபதநாதனாக சேவை சாதிக்கிறான். எந்த நதியினுடைய கரையில் கேட்டால் விரஜா நதியின் கரையிலேன்னு பார்க்கணும். ஆனால் அந்த விரஜையே இங்கே காவேரியாக வந்துடுது. அந்த வைகுண்டநாதனே திருவரங்கநாதனாக பெரியபெருமானாக இங்கே எழுந்தருளுகிறார். தெரிவிக்கிறார் திருவரங்க பெருநகர். பெரிய நகரம் என்னது கேட்டால் ஏதோ இந்த வைகுண்ட மாநகர்னு சொல்லலாம். அந்த குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார், அங்கெல்லாம் யார் சுவாமி போகணும், அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இங்கே இருந்தால் போதும், திருவரங்கத்தில் இருந்தால் போதும், திருவரங்க பெருநகர்னு தெரிவிக்கிறார். அந்த திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்னா தெளிந்த நீருடையவளாக இருக்கிறாளாம் காவேரி. அதுதான் காவேரி. அதுவும் கொள்ளிடம். கொள்ளிடத்தில் அந்த காவேரி ஓடுற பரப்பில் தெளிவாக ஓடுவான். எந்த நதி இடத்துக்கு போனாலும் என்ன இருந்தாலும் இங்கே காவேரி மாதிரி இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லும்படியாகத்தான் இருக்கும். அது நம்முடைய காவேரி நேர்த்தான். ஒரு விஷயம் சேர்த்து சொல்லுகிறேன். பொதுவாக எந்த நதிக்கு போனாலும் வேறொரு நதியை கொண்டாடக்கூடாது. வேறொரு நதியை கொண்டாடக்கூடாது. ஆனால் கங்கைக்கு ஒரு சிறப்பு உண்டு. கங்கையில் போய் எந்த நதியை வேணாலும் கொண்டாடலாமா? அதாவது வேற எந்த நதிக்கு போனாலும் கங்கையை கொண்டாடலாம். அதாவது ஏதோ இடத்துக்கு போகிறோம், அந்த நதியில் கங்கை மாதிரி இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லி வேறொரு நதிக்கு சென்ற போதும் கங்கையை கொண்டாடலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த கங்கைக்கு போனாலே யாரை கொண்டாடலாம் கேட்டால் காவேரியை கொண்டாடலாம். அது காவேரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏத்தம் அப்படின்னு சொல்றார். ஒரு கதையும் இருக்கிறது, வேறொரு பாசனத்தில் அதை விவரித்து சொல்லுகிறேன். தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். அவள் என்னுடைய கைகளாக அடி வருடுகிறாள். அவன் பள்ளி கொண்டிருக்கிறான். அவனுடைய திருவடி சுகுமாரமான திருவடி இல்லையா, அதுக்கு எவ்விதமான நோகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை அடி வருடுகிறாள். திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்னுகளோ கழித்து நாளே. திருவனந்தாழ்வார்கள் கருமணியை போல எவ்விதமாக இருக்கிறான், கோமளமாக இருக்கிறான். சுகுமாரம் அர்த்தம். அவ்விதமான கோமளத்தை கண்டு கொண்டு பராசர பட்டர் பெரியவர்வாளை குறித்து ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜ ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே சிந்தாமணி விமோத்வாந்த உத்சங்கே நந்தபூமினः. அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஒரு ரத்னம் போன்றவன், மணி போன்றவன். இந்த கவிகள் எல்லாம் ஒரு விஷயம் சொல்றது. இந்த காலத்தில் உயர்ந்த நாகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாகங்கள் எல்லாம் சில சமயங்களில் விலைமணி பற்ற ரத்னங்களை எல்லாம் உமிழ்ந்து விடுவோம். அதுக்குள்ளே இந்த ரத்னங்கள் வருவோம். இந்த ரத்னம் வந்த உடனே அந்த ரத்னத்தை யாரேனும் எடுத்துக்கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரத்னத்தை காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி
இந்த ரத்னம் யாருன்னு கேட்டால் பெரியவருவாள் தான் ரத்னம், திருவரங்கநாதர் தான் ரத்னமும். ஸ்ரீஸ்தனாபரணம், விராட்டினுடைய திருமார்பலை சாத்திக் கொள்ளக்கூடிய ஆபரணமாக இருக்கிறார் பெரியவருமாள். ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே சிந்தாமணி யுவோத்வாந்தம் சங்கே அந்த போகினஹ. அப்போ இவர் உயர்ந்த நாதம் தானே ஆதிசேஷன். அவர் ஒரு மணியை உமிழ்ந்து அதை காத்து கொண்டிருப்பது போல் இருக்கிறதா நீங்கள் இருக்கக்கூடிய காட்சி. இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் பராசர பட்டர். பராசர பட்டருக்கு இவ்விதமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய பாசுரம் எதுன்னு கேட்டால் இந்த பாசுரம்னு சொல்லலாம். ஏன்னா அனந்தன் என்னும் அடிவிளங்கு உயர்வெள்ளை அணையை மேவி கருமணியை அப்படின்னு திருவனந்தாழ்வான் மேல இருக்கக்கூடிய கருமணின்னு சொன்னான். இப்போ அதில் ஒரு ஆலோசனை வருகிறது தானே. விதமாக அந்த பெருமானை வந்து சேவிக்க வேண்டும். ராஜ்யத்தில் இருக்க திருவரங்கத்துக்கு வர முடியல, திருவரங்கத்துக்கு வந்து அந்த பெருமானை சேவிக்க வேண்டும், என்னுடைய கண்களானவை கழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார், வாயோர் இறைஞூறு துதங்களாந்த வடையுடம்பி நடல் நாவின் உமிழ்ந்த செந்தி வியான மலர் செந்தி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பரந்தரங்கள் ஆயாம்பூ மலர் பிறங்கள் அன்னவாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூமே பற்றி நின்று என் வாயார என்னதொலோ வாழ்த்தும் நாடே. திருவனந்தாழ்வான விடலை. இந்த பாசுரத்தில் திருவனந்தாழ்வானை வர்ணிக்கிறார். வாயோர் இறைஞூறு துலங்களார்ந்த வளையுடம்பில் அடல்நாக உமிழ்ந்த செந்தி. திருவனந்தாழ்வான் இருக்காரே, பகவானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கார். கோபத்தோடு இருக்கார். அவர் யாரேனும் தீங்கிழைக்க வந்தால் உடனே அவர்கள் மேலே செந்தி உமிழ்கிறார். இப்போ திருவனந்தாழ்வான் இப்படி இருக்காரா, பெருமாள் கீழே பள்ளி கொண்டு இருக்கிறார். அவர் செந்தி உமிழ்ந்தால் அவருடைய திருவாயிலிருந்து அப்படியே தீயானது வெளிவருகிறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், எப்பொழுதுமே எம்பெருமான் ஒரு இடத்துல எழுந்தருடைய இருந்தால் மேலே ஒரு விதானம் கட்டியிருக்கும். ஒரு விதானம் கட்டியிருந்தாலே மேல் கட்டின்னு சொல்லணும். அந்த மேல் கட்டியாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் திருவனந்தாழ்வான் உமிழ்ந்த செந்தி இருக்கிறது. வியாதமலர் செந்தி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பரந்ததன் கீழ். அது கீழே காயாம்பூ மலர் பிறங்கள் அன்னமாலை கடியரங்க பரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோகம் அங்கே தெரிவிக்கிறார். நம்ம மாயவனாக இருக்கக்கூடியவன், ஆச்சரிய சேஷ்டங்களை எல்லாம் உண்ணக்கூடியவன், ஆச்சரியமான அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும். எப்படி சேவிக்கணும் தெரிவிக்கிறார். மாயோவனை மனத்துணே பற்றி நின்று. நாம் அனைவரும் திருப்பெருமாள பலமுறை சேவித்திருக்கோம். நாம் சேவிக்கும் பொழுதெல்லாம் எப்படி போகிறோம்? நேராக போகிறோம். அழகாக சேவிச்சுட்டு திருப்பெருமாளே அப்படின்னு சொல்லி திருவடி சேவை கிடைச்சா நல்லதுன்னு சொல்லி திருவடி சேவையை பெற்று அப்படியே திரும்பி வந்துடும். நம்மை போன்றவர்களை பார்த்து ஆழ்வார்கள் வியந்து போகிறார்கள். எப்படித்தான் நேராக போகிறீர்கள், நேராக திரும்புகிறீர்கள் குடியலையே. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை மின்பு காட்டி தென் திசை இளங்கை நோக்கி கடல் நிற கடவுளத்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. முன்னாடி அழகாக தெரிவிக்கிறார். எம்பெருமான் ரொம்ப அழகாக பள்ளி கொண்டு இருக்கிறான். இந்த பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானை நானும் போய் சேவிக்கிறேன். அந்த சேவித்தா எனக்கு என்ன தெரியுமா? உடலென குறுகுமாலோ. போறேன், சேவிக்கிறேன். என்னுடைய உடலானது நீர் பண்டமாக உருகி போகிறது. என்ன பண்றதுன்னு புரியாமல் தவித்து கொண்டு திருமணத்தூணை பற்றி கொள்வதா, என்று வெளிவருவதா, உள்ள போறதா ஒன்றும் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கிறேன்னா நீங்கள் வாடுக்கு நேராக போய் நேராக வருகிறீர்கள். ஏதாவது அதுக்கு மருந்து உண்டா என்ன? அந்த மருந்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். அந்த மருந்தை நானும் எடுத்துக்கொண்டு போகிறேன். நேராக போய் நேராக வந்துடலான்னு பார்க்குறேன். என்னாலும் முடியலை ஏற்ற அழுதான். அப்போ அங்கே போனால் பராசர பட்டர் வர்ணிக்கிறார். சேஷயலோச்சனாமிருத நீரயா புனிதலோலமானானா ஆலம்பமிவாமோதஸ்தம்பத்வயம் அந்தரங்கமபியாமஹ. சேஷயலோச்சனாமிருத இவருமான் சேஷசயன் ஆதிசேஷனாயிரம் படுக்கையிலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவன். அவனுடைய கண்களில் இருந்து அமுதம் பெருகுகிறது. அவனுடைய கடாட்சாமிருதம் பெருகுகிறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த காவேரி சில சமயங்களில் பெருக்கெடுத்து ஓடுறது வருமே, அந்த மாதிரி இவருவானுடைய கண்களில் இருந்து கடாட்ச தாரையானது பெருகுகிறதாம். அதில் சேஷசைய லோச்சனாமிருத நதி ரயாகுலித்த லோலமானானாம். அதனுடைய வேகத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடக்கூடியவர்கள். அவர்களுக்கு எதையாவது குடிச்சுக்கணும் இல்லையா? நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால்
கங்கை முதலான இடங்களிலே நீர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு தடவை அடியில போயிருந்தேன் ரிஷிகேஷத்தில், நீர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முழங்கால் அளவுக்கு கூட நீர் இல்லை. நம்ம காவேரி மாதிரி தான் உள்ள காலை வச்ச இழுக்கிறது அப்படியே. அதனால தான் பார்த்தீர்கள், ஆனால் கரையிலெல்லாம் சங்கிலி வச்சிருக்காங்க. அந்த சங்கிலியை பிடித்து கொண்டு இறங்க வேண்டும். அப்படியே தனியாக இறங்கினா நேராக கங்கையோட போக வேண்டியது தான். அப்போது அந்த வேகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் நேரடியாக இறங்க முடியாது. பத்தி கொள்வதற்கு ஏதாவது வேணும். அதைத்தான் ஆலம்பம்னு சொல்லுவாங்க. பத்திக்கிறதுக்கு ஏதாவது பத்து கோடு வேணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய கடாட்சாமிக தாரையாக அந்த பெரிய நதி இருக்கிறது. அதில் திக்குமுக்காடக்கூடியவர்களுக்கு பத்தி கொள்வதற்கு ஏதாவது வேணும் இல்லையா? அதுதான் இந்த 2 திருவண தூண்களம். ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமஹா. பராசரபட்டர் தெரிவிக்கிறார்கள், ஆலம்பமாக இருக்கிறது, 10 கோடாக இருக்கிறது. அப்போ அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சேவித்து அதில் அமுங்கி போய் என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடக்கூடியவர்களுக்காக அமைக்கப்பட்டது அந்த திருமண தூண். அதை பத்தி கொண்டு நிற்பர்களா, அந்த பத்திகளை நான் அப்படியே கீழே விழுந்துடுவோம். அந்த நம்பெருமாளுடைய அழகிற்கு அப்படிப்பட்ட அழகு யாராக இருந்தாலும் நின்றுலாம் சேவிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க சுவாமி உதாரணத்தை பார்க்கலாம்னா பக்கத்திலேயே பார்க்கலாம். நம்பெருமாள் பக்கத்தில் உபய நாச்சிமார் என்பவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி. பெரும்பாலும் நிறைய ஊர்களில் பார்த்தீர்களே, ஆனால் ஸ்ரீதேவி, பூதேவி பெருமாளை போலவே அவர்களும் நின்று சேவை சாதிப்பார்கள். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, அமர்ந்து சேவை சாதிக்கிறார்கள். என்ன ஆச்சுன்னா இவருடைய அழகை நேராக சேவிக்கிறவர். இவருடைய அந்த அழகு தாரை இருக்கிறவர்களே அதில் நின்றுலாம் சேவிக்க முடியாது. சட்டுன்னு உட்காந்துக்கிறார் இல்லையா? பிரவாகம் அதிகமாக இருந்தால் உட்கார்ந்து தான் அதை அனுபவித்தாக வேண்டும். அவ்விதமாக அமர்ந்து விடுகிறார்கள். அவர்கள் 2 பேரும் அமர்ந்தே சேவை சாதிக்கிறார்கள். அவளுக்கு அந்த நிலைமைன்னு சொன்ன ஆழ்வார்களுக்கு கேட்கணுமா? அவள் என்ன பண்ணுறாங்க, உட்கார முடியல, சேவை ஆகாது. அதனால திருமணத்தூணை பற்றி கொண்டு நிற்கிறார்கள். அதைத்தான் பிரார்த்திக்கிறார் குலசேகர பெருமாள். வரணும், தேவரீருடைய கட்டாட்சங்களை பெற வேண்டும். அந்த அமிர்த தாரையிலே அடியேறும் திக்குமுக்காடி மாயோனை மணத்தூணே பத்தி நின்று அந்த திருமண தூண்களை பத்தி நிற்க வேண்டும். அதுக்கு மேல வாயான என்னுகோ வாழ்த்தும் நாடே, அதுக்கு மேல வாயான வாழ்த்த வேண்டும். எம்பெருமானே உனக்கு வாழி, எம்பெருமானே வாழி வாழி வாழின்னு உனக்கு மங்களாசாசனம் எல்லாம் பண்ண வேண்டும் அப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். முதல் பாசுரத்தில் கண்டு கொண்டேன் கண்ணினைகள் எதுகளோ கழிக்கும் நாளேன்னு. 2வது பாசுரத்தில் மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என் வாயான என்னுகளோ வாழ்த்தும் நாளேன்னு. மணத்தூண் அதுக்கு பெயர். மணம்னு சொன்னாலே நறுமணம், வாசனைன்னு சொல்லியா நம்பெருமாளுடைய வாசனை. அந்த வாசனையெல்லாம் அப்படியே வெளியில் வீசி திரண்டு 2 ஸ்தம்பங்களாக நிற்கிறதுன்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அவ்விதமான ஆமோத ஸ்தம்பத்தை பற்றி கொண்டு திருமணத்தூணை பற்றி கொண்டு தேவரையரை வாழ்த்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆச்சு. அதற்கு மேல் அடுத்த பாசுரம் செம்பனம்மாந்தன் மலர்க்கமலக்கு போல் தோன்ற அணிகரங்கத்தவணையில் பள்ளி கொள்ளும். எம்பெருமான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறார். பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை யார் துதிக்கிறார், யார் திருவாராதனம் எல்லாம் பண்ணுகிறார்னு கேட்டார். அழகாக வர்ணிக்கிறார் குலசேகர பெருமாள். எம்மாண்பினையந்தாங்கு நாவினாலும் எடுத்தேத்தி 2 முகமும் கொண்டு எம்மாடு வெளிர் கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இனிதிரைஞ்ச நின்னான். ஒரு விதமாக சொல்லலாம், பெருமாளை சேவிக்கணும். பெருமாளை சேவிக்கிறதுக்கு 2 கண்ணு போதாதுன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா? குலசேகர பெருமாள் பிரம்மாவை பார்த்து நினைக்கிறேன், பரவாயில்லையே நம்ம காட்டிலும் அதிகமாக 8 கண்கள் இருக்கே அவருக்கு, நான் சேவிக்கலாம் நம்மை காட்டிலும் அப்படின்னு நினைக்கிறார். தெரிவிக்கிறார், 8 கண்கள் இருக்கு, நன்னா சேவிக்கலாம். 4 வாய் இருக்கு, நன்னா துதிக்கலாம். ஆகையால் தெரிவிக்கிறார், எம்மாண்பின் 4 நாவினாலும் எடுத்தேத்தி 2 முகமும் கொண்டு எம்மாடு வெளிக்கண்கள் எட்டினோடும் துழுதேத்தி இனிதிரைஞ்ச நின்னான். இதே விஷயத்தை பராசரபட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் கூறுகிறார். தெரிவிக்கிறார், சர்காபியாச விஷாலயா நிஜதியா ஜானந்தனந்தேஷயம் பாரத்யா சகர்மசாரகதயா ஸ்வாதீன சங்கீர்த்தனः கல்பானேவ பகூன் கமண்டலுகலத் துர்காத்புதோ பூஜயத் பிரம்மாத்வா முகலோச்சனாஞ்சலிமுனைः பத்மைரிவாமர்ஜிதைः. அழகான ஸ்லோகம். பிரம்மாவுக்கு பாருங்களே ஞானமும் அதிகம். நமக்கு போய் பெரிய பெருமாளை நல்லா வாழ்த்த வேண்டும், நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவரை குறித்து சொல்ல வேண்டும் தோன்றலாம். நெற்று பண்ண ஸ்லோகங்களே ஞாபகம் வராது சரியா அந்த சமயத்திலிருந்து பார்த்து. அப்போ அதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் பிரம்மாவுக்கு அப்படி இல்லை, வருங்க அவருக்கு ஞானமும் நிறைய
நிறைய இருக்கு. சிருஷ்டியை பண்ணக்கூடிய பிரம்மா. அவருக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லுவதில் எவ்விதமான கஷ்டமும் இருக்காது. சர்க்காபியாச விஷாலயா நிஜதியா. ஏன் அவருடைய ஞானமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஞானம் இருக்கு. மேலும் சரஸ்வதி யாருன்னு கேட்டால் அவருடைய தர்மபத்னி. சரஸ்வதி எங்கே இருக்காலும் அவங்க நன்னா பேச்சு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ நன்னா ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னு கேட்டால் சரஸ்வதி தான் சொல்லி தர்மபத்னியே. அப்போ நன்னா பண்ணலாம்னு பாரத்யா சதர்மச்சாரத்தையா சுவாதீன சங்கீர்த்தனா. அப்படிப்பட்ட பிரம்மா. 4 வாய்கள் இருக்கின்றன. பொருத்த ஞானம் இருக்கிறது. சரஸ்வதி துணையாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட பிரம்மா அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னால் தெரிவிக்கிறார். கல்பானேவபு கமண்டலுகல கங்காத்புதோ பூஜயத்து. இதை 2 விதமாக சொல்கிறார்கள். இந்த பெரிய பெருமாள் இருக்காரு. இப்போதான் இந்த இடத்துல நமக்கு சேவை சாதிக்கிறார். முன்னாடி எங்க இருந்தாங்கன்னா சத்தியலோகத்தில் பிரம்மாவினுடைய லோகத்தில் இருந்தார்னு பார்க்கணும். அந்த பிரம்மலோகத்தில் இருக்கும் பொழுது பிரம்மா என்ன பண்ணுவாரா, கங்கையிலே தீர்த்தமாடி பெரிய பெருமாளுக்கு போய் திருவாராதனம் எல்லாம் நன்னா கொண்டு வரான். அது ஒன்று. அல்லது கமண்டலுகல கங்கா புருதோ பூஜயத்து. அதாவது ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அகஸ்தியர் வட நாட்டிலிருந்து தென்னிந்திய தேசத்தை நோக்கி வருகிறார். வரும்பொழுது கங்கை மேலதான ஓடுகிறது, வடத்தில் தானே இருக்கு. தெற்கே கங்கை கிடையாது அப்படின்னு பார்த்த அகஸ்தியர் என்ன பண்ணுகிறாராம், கமண்டலுவிலே கங்கையை கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்பொழுது இந்த கர்நாடக தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சஹ்யாத்ரின்னு சொல்லக்கூடிய இடம், அதிலிருந்து தானே காவேரியானவள் ஓடுகிறார், தலை காவேரின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல அகஸ்தியர் அந்த கமண்டலுவை வைத்து வேற ஏதோ காரியம் பண்ணி கொண்டிருந்தார். சட்டுன்னு ஏதோ ஒரு விலங்கு வந்து அதை தள்ளி விட அந்த கமண்டலுவிலிருந்து கங்கையானவள் கீழே விழுந்து விட்டாள். அப்போ அந்த கங்கையானது அப்படியே ஓட தொடங்கிட்டு அதுதான் காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு காட்டப்படுகிறது. இதை கம்பநாட்டாழ்வாரும் தன்னுடைய கிரந்தத்திலே காட்டுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கமண்டலுகலத்து கங்கா அப்படின்னா கமண்டலுவிலிருந்து வெளிவந்த கங்கைங்கிறது வேற ஏதோ கிடையாது, காவேரி தான். அப்போ பிரம்மாவானவர் தினப்படி காவேரியில வந்து தீர்த்தமாடி பெரியபெருமாளுக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கிறான்னு சொல்லியும் இவ்விதமாகவும் வர்ணிக்கிறார்கள். அந்த மாதிரி சொல்லக்கூடிய பாசுரம், எம்மாண்பின் அயன்னான்கன் ஆதினாலும் எடுத்தேத்தி 2 முகமும் கொண்டு எம்மானும் வெளிக்கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இது நெஞ்ச நின்ன செம்ப நம்மாந்தன் வளர்க்கமல தொப்பொழுதுண்ண அடியரங்கன் தரமணையில் பள்ளி கொள்ளும் அம்மாந்தன் அடியிணைக்கு அலர்களிட்டு. பிரம்மா வந்து நிறைய பூஜைகள் எல்லாம் திருவாராதனம் எல்லாம் பண்ணுகிறார். திருவாராதனம் பண்ணும் பொழுது அவர் பக்கத்தில் நின்னாலே ஏதோ புஷ்பங்களை சமர்ப்பித்த மாதிரி தான் இருக்கான். அவருடைய முகங்களை எல்லாம் பார்த்தா பத்மம் கமலம் மாதிரி இருக்கான், தாமரை மாதிரி இருக்கிறது. அவருடைய கண்களை பார்த்தால் தாமரை மாதிரி இருக்கு. பெருமானுடைய திருவடி பக்கத்தில் அவர் நின்னாலே நிறைய தாமரைகள் இருப்பது போல் தோன்றுகிறதாம். அப்படிப்பட்ட பெரியபெருமானுடைய திருவடிகளிலே நானும் சில புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்து தெரிவிக்கிறார். அம்மாந்தன் அடியணைக்கு அலர்களிட்டு அந்த அடியவரோடு எண்ணுவதோ அழுகும் நாடே. ஆச்சு சில சமயங்களில் வேகமாக வந்து பெரியபெருமானை சேர்த்து வேகமாக கிளம்பிடுவான். குலசேகர பெருமாள் சொல்றார், அது எனக்கு வேண்டாம், எனக்கு பெரியபெருமானை மட்டும் சேவிச்சா போதாது, அந்த பெரியபெருமானுடைய அடியவர்களோடு எனக்கு சேர்த்து வேண்டும், அவர்களோடு நான் கூடியிருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்திலேயே காட்டி விடுகிறார். அடுத்த பதிகத்தில் மறக்க சொல்ல போகிறார். அங்கே நன்னா பார்ப்போம். சரி, அமிதமாக பிரார்த்திக்கிறார். அதாச்சு இவ்விதமாக பெரியபெருமானை சேவிக்க வேண்டும், பெரியபெருமானை வாழ்த்த வேண்டும், அப்படியெல்லாம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இதில் ஒரு பாசுரத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். மாவினவாய் புலந்து வந்த மாலை வேலவண்ணனையும் கண்ணறைவன் பொன்னமேந்தி ஆவினையம் உய்ய கொண்ட ஆஜனேத்தை அமரர்கள் தம் தலைவனை தமிழின் இன்பப் பாவினை அவ்வளமொழியை அப்படின்னு தெரிவிக்கிறார். பெரியபெருமாளை பற்றி சொல்றார். என்ன சொல்றார்? தமிழின் இன்பப் பாவினை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அழகான தமிழ் பாசுரமாக இருக்கிறார் பெரியபெருமாள்டார். அழகான தமிழ் பாசுரம் தான் எனது வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். வேற எங்கேயும் போக வேண்டாம். இதோ இந்த பாசுரமே இருக்கு. இருளிரிய சுடர் மணிகளிமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிவனமாயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னு மணி விளங்கு உயர் வெள்ளை அணையமேனி. இந்த பதிகமே பார்த்தா சொல்றதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? அர்த்தம் பொருளுக்கெல்லாம் போக வேண்டாம், சொல்லே அவ்வளவு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் இன்பப்பான்னு தெரிவிக்கிறார். அழகான தமிழ், அந்த தமிழ் இருக்கக்கூடிய இன்பம் விளைக்கக்கூடிய பாசுரம், அந்த பாசுரமாகவே இருக்கார். பெருமான்னா அவ்வளோ இனியவராக இருக்கிறார் வச்சுக்கலாம்.
அந்த இனிமையான பாசுரத்தால் சொல்லப்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதை முதல்ல சொல்லிட்டு இருக்கிற அவ்வடமொழியை அதே மாதிரி இந்த பாசுரத்தால் சொல்லப்படுகிறார், ஸ்ரீராமாயணத்தாலும் சொல்லப்படுகிறார். ஸ்ரீராமாயணம் முதலானவர்களிலும் பெரிய பெருமாளை பற்றின பேச்சு வருகிறது இல்லையா? ஆக அதனாலும் சொல்லப்படுகிறார். எப்பொழுதுமே நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு தமிழ் மேலே ஒரு அபாரமான பற்று உண்டு. பொதுவாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் செந்தமிழ் வடமொழி ரெண்டையுமே முக்கியமாக கொள்வதுண்டு. ரெண்டையும் ரெண்டு கண்ணாக பாவிப்பார்கள். ஆனால் அதில் சொல்லும் பொழுது கூட என்ன சொல்லுவா தெரியுமா? வலது கண் தமிழ் பிரபந்தங்கள்னு சொல்லுவார். ஏனென்றால் அந்த தமிழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரங்கள் எதில் இருக்குதுன்னு கேட்டால் இதில் தான் இருக்குது. அப்பப்போ சம்ஸ்கிருதத்தை பற்றி சொல்லும்போது முரட்டு சம்ஸ்கிருதம்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது. செந்தமிழாக தீந்தமிழாக இருக்கக்கூடியது அது முரட்டு சம்ஸ்கிருதம். தெரிவிக்கிறார், அந்தமிழ் இன்ப பாவினை அவ்வடமொழியை பத்தத்தார்கள் பயிலரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும். திருவரங்கத்தை பற்றி வர்ணிக்கிறார். திருவரங்கம் எப்படிப்பட்டது சுவாமினா, பற்று அற்றார், பற்றே இல்லாதவர்கள் எல்லாரும் வாழ்கிறார்களாம். அப்பப்போ அடியேன் இப்படி சொல்றது உண்டு. ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க, அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீரரங்கமே. திருவிழா தெரிவிக்கிறார், சித்தையித்து முத்தல் மூங்கில் முன்னு கண்டரும் நினர் அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீரரங்கமே. அவர் தெரிவிக்கிறார். இவர் சொல்றார் பத்தத்தாறு பயில் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு பேர் ஆழ்வார்கள். இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் பற்று அற்றவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் பற்று அற்றவர்களாக இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய வார்த்தையை பொய்யாகவும் அர்த்தம். ஜாகிரதை. ஆகையால் நாமும் எப்படி இருக்க வேண்டும்? நாம் பற்று அற்றவர்களாக இருக்க வேண்டும். எம்பெருமானிடத்துல மட்டும் பற்று, மற்ற இடங்களில் பற்று வைக்கலாகாது. அப்படிப்பட்ட வைராக்கியசாலிகள் தான் திருவரங்கத்தில் இருப்பார்கள்னு தெரிவிக்கிறார். பத்தத்தார் பயில். சரி, அபிரமான இந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை கோவினை நாபுரவழுத்தி எந்த கைகள் பொய்மலர்களோ என்னுகளோ கூப்பும் நாடே. அந்த எம்பெருமானை என்னுடைய நாக்கால் நல்லா துதிக்க வேண்டும். என்னுடைய கைகளால் அந்த எம்பெருமானுக்கு மலர்கள் எல்லாம் தூவ வேண்டும். கைகூப்பிக் கொண்டு இருக்க வேண்டும். இந்த நாள் எப்பொழுது தான் வரப்போகிறதுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அது மேல மணிவண்ண நம்மானை கண்டுகொண்டு என் மலர்ச்சென்னி என்னுகளோ வணங்கும் நாடே. எப்பொழுது போய் என்னுடைய தலையால் அவனை வணங்கப் போகிறேன். மருந்தும் கண்கள் கழிக்க வேண்டும், கைகள் மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும், தலை வணங்க வேண்டும். ஒவ்வொரு அவயவமும் பெரியபெருமானுக்கு ஏதோ ஒரு விதமான பணிவிடை செய்ய வேண்டும் சொல்லி பிரார்த்திக்கிறார். பண்ணலைனா சுவாமி, அது கண்ணே கிடையாது, அது கையே கிடையாது, அது தலையே கிடையாது. அதுதான் ஆழ்வார்களுடைய சித்தாந்தம். எம்பெருமானை சேவிக்கக்கூடிய கண்கள் கண்கள், மற்றதெல்லாம் கண்ணே கிடையாது. எம்பெருமானுக்கு மலர்களை கொடுக்கக்கூடிய கைகள் கைகள், மற்றது கையே கிடையாது அப்படின்னு சொல்லி பூனார மாறுதலை புள்ளூர் பொன்மலை காணாதார் கண்ணென்னும் கண் நல்ல கண்டாமேன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் பாசுரம். ஆகியால் தம்முடைய அனைத்து அவயவங்களாலும் எம்பெருமானை நன்கு துதிக்க வேண்டும், எம்பெருமானை நன்கு சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பிரார்த்தித்துக் கொண்டு வருகிறார். ஒளிமதி சேர் திருமுகமும் கண்டு கொண்டேன் உள்ளமிட எண்ணுகளோ உருவும் நாளே அப்படின்னு சொல்லி இறந்துவிடும் மாணவனை கண்டேன் கண்கள் நீர்மல்க எண்ணுகளோ நிற்கும் நாளே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதில் தெரிவிக்கிறார் ஒரு பாசுரம். தூராத மணக்காத தொண்டர்கள் குழாம் குழுவி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போல் அழுத கண்ணீர் மழை சோட இணைந்துருதியேத்தி நாளும் சீரார்ந்த முழவோச பறவை காட்டும் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் போராடி அம்மானை கண்டு துள்ளி பூதலத்தில் எண்ணுகளோ புரளும் நாடே. அந்த பெருமானை சேவிக்க வேண்டும். சேவிக்கப்பட்டு துள்ளி குதித்து நன்கு கூத்தாடி பூதலத்தில் எண்ணுகளோ புரளும் நாடே. திருவரங்கத்து பூதலம் இருக்கிறதே, தரை இருக்கிறதே, அந்த தரையில புரண்டு இருக்கணும் அப்படின்னு, அந்த தரையில புரளுவதே அவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். அது எப்பொழுது கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அதில் மற்றொரு பாசுரத்தில் பெரியபெருமாளை சுற்றி யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள்ன்றதை வர்ணிக்கிறார். கோலார்ந்த நெடுஞ்சார்கம் புனர்ச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொட்டவள்வாள் காலார்ந்த கதி கருடனென்றும் பெண்ணி கடும்பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்பா. பெருபெருமாள் இருக்காட, பெரியபெருமாள் ஏறி இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவரை காக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் சொன்னால் பஞ்சாயுதங்கள், 5 பேர் ஆயுதங்கள் எல்லாருமே அங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள். அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமானு பார்த்துட்டே இருக்காங்க.
எங்கேயாவது ஆபத்து வரா மாதிரி இருந்தால் சட்டுன்னு சொல்லி அவரை காப்பாற்றி விடலாம். தூக்கமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பராசரப்பட்டர் வர்ணிக்கிறார், கண்கள்லாம் சிவந்திருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னால் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அழகான பாசுரங்கள் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். இப்போ என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இவா எல்லாரும் புறம் சூழ் காப்ப பஞ்சாயுதங்கள் என்ன, வெளிநாயனார் என்ன, எல்லாருமே பெரியவர்களுக்கு எந்த ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்து அவரை காத்து கொண்டிருக்கிறார்கள். உறக்கம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். பரமபதத்துக்கு போனால் உறக்கமே கிடையாது. அவர்களுக்கு இங்கே வந்தாலும் உறக்கம் கிடையாது. பெரியபெருமாள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இந்த பதிகத்தில் முக்கியமான ஒரு பாசனம், பல விபிநேசங்கள் 2 முறை பாசனத்தை செவிக்கிறோம். என்னதை பார்த்தோம். வல்வெரு வானகமைய அமரனுய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷனுய்யா துன்பமிகு துயர்கள் அயல் பொன்னில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்பொடு தென்திச நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கள் திருமுத்தடியார்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யாரும் இசையுடனே என்னுகளோ இருக்கு நாளே. ஸ்ரீரங்க மகாத்மியம்னு சொல்லுவாங்க. பெரியபெருமாள் எங்கேருந்து தோன்றினார், எங்கேருந்து இங்கே வந்தார், இந்த கதையெல்லாம் திருவுள்ளத்தில் கொண்டு ஒரு பாசுரத்தில் முடிக்கிறார் குலசேகர பெருமாள். முதல்ல எங்கே இருந்தார் சுவாமி? வானகமைய அமரருய்ய, வானகத்தில் இருந்தார், சத்தியலோகத்தில் இருந்தார். பிரம்மாவை முதல்ல பெருமாள் படைக்கிறார். படைச்ச உடனே பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாம் இருட்டா இருக்கு, எங்கே இருக்கோம் என்ன இருக்கோம் ஒன்றும் புரியலை. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கும்பொழுது பெருமான் வந்து அப்படின்னு தபஸு பண்ணுன்னு சொன்னார். பிரம்மா என்னமோ தபஸு பண்ணணும்னு புரியுறது. அவள் அந்த தேவர்கள்லாம் பிறக்கும் பொழுதே ஒரு ஞானத்தோட தான் பிறக்கும், ஒன்றுமே தெரியாமல் பிறக்க மாட்டார்கள். அதில் தபஸு பண்ணுன்னு சொன்ன உடனே தபஸு பண்ண தொடங்குகிறார் பிரம்மா. தபஸு பண்ண தொடங்குகிறார். அதுக்கு மேலே எம்பெருமான் காட்சி அளித்து அவருக்கு வேண்டிய வேதங்களை எல்லாம் உபதேசித்து நீ இனிமேல் சிருஷ்டிக்க வேண்டியது, அதனால தான் உண்மை படைத்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போது பிரம்மா தெரிவிக்கிறான், சுவாமி தேவரீர் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு மறைஞ்சிடுவீர், மறைந்து போனால் நான் தேவரீரை எப்படி சேவிப்பேன்? தேவரீருக்கு தினப்படி திருவாராதனம் பண்ண வேண்டாமா? தேவரீரை அதை சேவிக்க வேண்டாமா? என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு பிரம்மா. அதுக்கு பெருமான் சொல்கிறான், கவலை கொள்ளாதே, ஒரு நாள் உனக்கு நான் காட்சி அளிப்பேன், க்ஷீராப்தி வார்க்கடலிலிருந்து நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான் எம்பெருமான். சரி, அப்படி ஆகட்டும்னு சொல்லி எம்பெருமான் வரைகிறான். நிறைய நாள் ஆனது எம்பெருமான் காட்சி அளிக்கவே இல்லை. க்ஷீராப்தி கடையிலே போய் பிரம்மா இன்னும் தபசு பண்ண தொடங்குகிறார். அந்த சமயத்தில் க்ஷீராப்தியிலிருந்து தோன்றுகிறார் பெரிய பெருமான். எப்படி தோன்றுகிறார்னு கேட்டால், இப்போ விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தோடு கூட அப்படியே க்ஷீராப்தியிலிருந்து தோன்றுகிறார் பெருமான். ஸ்வயம் யக்த க்ஷேத்திரம்னு சொல்கிறோம், தானே தோன்றினம். அந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் ஸ்வயம் யக்த க்ஷேத்திரங்கள்னு சொல்கிறோமா, அவ்விதமாக திருவரங்கநாதரும் பால்கடலிலிருந்து தோன்றுகிறார். எதோட கேட்டால் ஸ்ரீரங்க விமானத்தோட சேர்ந்து தோன்றுகிறார். இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்ற வார்த்தை இருக்கு, இந்த ஊரினுடைய பெயர்னு நினைக்கிறோம். இந்த பெயர் யாருடையதுன்னு கேட்டால் அந்த விமானத்தினுடைய பெயர் ஸ்ரீரங்க விமானம் அப்படிங்கிறது. ஸ்ரீரங்க நாம்னா தம் அபௌருஷேயம் விமானராஜம் விபாவயாமி. ராஷ்டிரபட்டருடைய ஸ்லோகம் தெரிவிக்கிறார். விமானராஜன், விமானங்களிலே சிறந்த விமானம் ஸ்ரீரங்கம் அப்படின்ற விமானம். பெயர் எதனுடையது சுவாமினா, விமானத்தினுடைய பெயர் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது. பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் அதில் ஆடிக்கொண்டே இருப்பலாம். அப்படிப்பட்ட விமானம் பெரிய பெருமாள் இருக்கிறார், பெரிய பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட விமானம் ஸ்ரீரங்க விமானம்னு சொல்லப்படுகிறது. அந்த ஸ்ரீரங்க விமானத்தில் ஸ்ரீரங்கநாதனாக எம்பெருமான் எழுந்தருளுகிறார். பிரம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். தினப்படி திருவாராதனம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் பிரம்மா. அவர் பாட்டுக்கு பண்ணிக்கொண்டிருக்கிறார். அது நடுவே இக்ஷ்வாகு அப்படின்ற ராஜா, விவஸ்வானுடைய பிள்ளை வைவஸ்வதமனு, அந்த வைவஸ்வதமனுடைய பிள்ளை இக்ஷ்வாகு. அந்த இக்ஷ்வாகுவுக்கு பெரிய பெருமாளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசை. அது பெருசாக இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த பிரம்மாவிடத்திலே எம்பெருமான் தெரிவிக்கிறான், இந்த இக்ஷ்வாகுவுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி. அப்படி தெரிவிக்க அந்த பிரம்மாவானவர் இக்ஷ்வாகுவுக்கு பெரிய பெருமாளை கொடுக்கிறார். இக்ஷ்வாகு இப்போ சத்தியலோகத்திலே எங்கே கொண்டு வந்துட்டார்னு கேட்டால், மண்ணுலகில் அயோத்தியைக்கு கொண்டு வந்துட்டார். அப்போது வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய, அந்த வானகத்தில் சத்தியலோகத்தில் பெரிய பெருமாள் இருந்துன்னு பிரம்மா முதலான தேவர்களுக்கெல்லாம் உய்வு ஏற்படுத்தி கொண்டு எழுந்தருளி இருந்தார். அது வந்தாச்சு. அதன் மேலே கீழ் அயோத்தியைக்கு வந்தாச்சு, மண்ணுலகுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து அயோத்தியிலே பலகாலம் எழுந்தருளி இருக்கிறார். இக்ஷ்வாகுவிடமிருந்து தொடங்கி
பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரான் அளவும் அந்த வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய ராஜாக்கள் அனைவரும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். மனுகுல மஹீபால வியானம் ரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோஜர் நீராஜிதாங்கிரி சரோருஹா ஸ்வயமத விபோ ஸ்வேத ஸ்ரீரங்கதாமனி மைதிலி ரமணவபுஷா ஸ்வாராத்யாராதனான்யசி ரம்பிதா. மனுகுலத்தில் தோன்றின அரசர்கள் எல்லாரும் திருவாராதனம் பண்ணுகிறார்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு தானே தனக்கே திருவாராதனம் பண்ணுகிறார் இல்லையா? ஸ்வயமத விபோஸ்வேனா பெருமாள் அவரே பெருமாளுக்கு பண்ணுகிறார், அவ்விதமாக பண்ணுகிறார். அப்படி பண்ணி கடைசியில் விபீஷண ஆழ்வான் பண்ணின உதவிக்கு ஏதாவது ஒரு பிரத்யுபகாரம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தால ஸ்ரீரங்க விமானத்தை விபீஷண ஆழ்வானுக்கு கொடுத்து அனுப்புகிறார் பெருமாள். விபீஷண ஆழ்வான் அயோத்தியிலிருந்து லங்கைக்கு எடுத்துச் செல்வதாக கிளம்புகிறார். கிளம்பும் பொழுது நடுவிலே மாத்தியானிக காலம் வந்துடுது. மத்தியான வேளையில் மாத்தியானிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னு இறங்குறார். காவேரி 2 காவேரிகள் வருகிறது, ரொம்ப அழகான பிரதேசமாக இருக்குது, இந்த இடத்துல பண்ணுவோம்னு சொல்லி அந்த இடத்துல இந்த ஸ்ரீரங்க விமானத்தோடு பெரியபெருமானை எழுந்தருள பண்ணி இவர் அனுஷ்டானம் பண்ண போகிறார். அந்த சமயத்தில் அங்கே பல ராஜாக்கள் பல முனிவர்கள் எல்லாரும் சேவிப்பதற்காக சூழ்ந்து கொள்கிறார்கள். இவர் அனுஷ்டானம் முடிச்சுட்டு வந்து கிளம்பலான்னு பார்த்தா பெரியபெருமாள் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு கேட்டால் தர்மவர்மா அப்படின்ற ஒரு சோழ அரசன், அந்த சோழ அரசன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா ஏற்கனவே பெரியபெருமாளை அயோத்தியிலே சேவித்து அந்த பெரியபெருமாள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தவம் புரிந்து கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பல முனிவர்கள் ஏற்கனவே தவம் புரிந்து கொண்டிருக்க பெரியபெருமாள் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார் இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதனால அவர் இங்கே விபீஷண ஆழ்வார் வைத்தவுடனே இங்கே தான் இருக்க போகிறேன் நிர்ணயிச்சுட்டார். முன்னாடி ஒரு கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் சொல்லி ஆக வேண்டும். காவேரியை பற்றின கதை. காவேரியும் இந்த இடத்துல தபசு பண்ணி இருக்கிறார். அதாவது ஒரு சமயத்தில் என்ன ஆகிறதுனா இந்த நதிகள் எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கின்றன. நதிகள் எல்லாம் கூடியிருக்கு. ஒரு கந்தர்வன் அந்த பக்கமாக வருகிறான். புண்ணிய நதிகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கேன் என்று பார்த்து அந்த நதிகளை குறித்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போறான். கைகூப்பிட்டு செல்லுகிறான். கைகூப்பி சென்ற உடனே நதிகளுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சுடுது. என்னன்னு கேட்டா யாரை குறித்து கைகூப்பினான் அப்படின்னு அவன் கிளம்பினா இங்க ஒரே சண்டை. சில சமயங்கள் ஆகும் இல்லையா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளம்பிடுவா, இங்க இருக்கவா சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த மாதிரி அவன் கிளம்பிட்டான், இங்க ஒரே சண்டை. நான் தான் பெரியவள் என்னை குறித்து தான் அவன் நமஸ்கரித்தான் சொல்லி ஓடுறது. ஐண்டே இருக்கு ஆச்சு. இவன் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கா, அது ஓயலை. இவன் திரும்பி வந்துட்டான். அவன் யாத்திரைக்கு போனவன் திரும்பி அதே இடத்துக்கு வருகிறான். திரும்பி பார்க்கும்போது நதிகள் எல்லாம் திரண்டு இருக்கிறார்கள். திருப்பி நமஸ்கரிச்சான். இப்போ அவனை போக விடலை. இவன் நில்லு பாருட்டா. நின்ன உடனே நீ யாரை குறித்து நமஸ்கரிக்கிறாய் அப்படின்னு சொன்னான். அவன் உடனே பதில் சொன்னான், உங்களிலே யார் பெரியவளோ அவளை குறித்து நமஸ்காரம் சொல்லி கிளம்பிட்டாங்க. போன தடவையே பரவாயில்ல, உங்களிலே யார் பெரியவள்னு சொன்னா அப்போ யாரும் ஒருத்தி பெரியவள்னு தெரியறது இல்லையா? அப்போ யாரும் ஒருத்தி பெரியவள், யாரும் திருப்பி சண்டை. எல்லாரும் பிரம்மாவிடத்துக்கு போகிறார்கள். அங்கே போனால் ஆனால் முதல்ல என்ன ஆகிறதுன்னு கேட்டால் கங்கை தான் பெரியவள்னு சொல்லி தீர்மானமாகிறது. உலகத்தை யாரை கேட்டாலும் சொல்லுவா இல்லையா? யாரை கேட்டாலும் கங்கை தான் பெரியவள் அப்படின்னு சொல்லிடுவா. கங்கை தான் பெரியவள்னு தீர்மானமாகிறது. காவேரிக்கு பொறுக்க முடியலை. அது எப்படி கங்கை தான் பெரியவளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அவளால் தாங்க முடியாமல் பிரம்மாவை குறித்து தபசு பண்ணுகிறாள். காவேரி தபசு பண்ணுகிறாள். நிறைய நாள் ஆகிறது. பிரம்மா வந்து காட்சி அளிக்கிறார். காவேரி கேட்கிறாள், கங்கையை காட்டிலும் சிறந்தவளாக நான் விளங்க வேண்டும் அப்படின்னு. பிரம்மா சொல்றார், அந்த அளவுக்குலாம் எனக்கு சாமர்த்தியம் கிடையாது, கங்கைக்கு சமமானவள்னா சொல்றேன், அதை வேணா ஏற்றுக்கும் அப்படின்றார் பிரம்மா. இப்போ கங்கையோட சாமியம் கிடைச்சிடுது காவேரிக்கு. ஆனால் காவேரிக்கு திருப்தி பிறக்கலை. வேண்டாம், சரி அப்போ என்ன பண்ணுவதுன்னு கேட்டால் எம்பெருமானை குறித்து தான் தபசு பண்ண வேண்டும். நேராக வந்தா காவேரி எங்க தபசு பண்ணாள் என்றால் திருச்சேரை சாரக்ஷேத்திரம், பஞ்ச சாரக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாள். அந்த இடத்துக்கு வந்து சாரநாத எம்பெருமானை குறித்து தபசு பண்ணுகிறாள். அங்கே சாரநாதனாகிற எம்பெருமான் காட்சியளித்து தெரிவிக்கிறான், நமக்கு என்னமா வேணும், நான் கங்கையை காட்டிலும் சிறந்தவளாக விளங்க வேண்டும். அவன் தெரிவிக்கிறான், எம்பெருமான் நீ கவலை கொள்ள வேண்டாம், நான் வருவேன், நான் வந்து உன்னோட சேர்ந்திருப்பேன், உனக்கு எனக்கு தினப்படி திருவாராதனம் பண்ணுவதற்கான பாக்கியம் கிடைக்கும், அப்பொழுது நீ கங்கையை காட்டிலும் அதிகமாக ஆவாய் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் காவேரிக்கு வரம் கொடுத்திருக்கான். இந்த மாதிரி நிறைய வரங்கள்
தர்மவர்மாவுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், முனிவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், காவேரிக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். இவ்வளவு பேர் இருக்கிறதுனால தான் விபீஷணாழ்வான விட்டுட்டு பெரிய பெருமாள் இங்கே எழுந்தருளி விட்டான். இந்த இடத்துக்கு முன்னாடி என்ன பெயர்னு கேட்டால் அனந்த பீட்டம்னு பெயர். அனந்த பீடம் சந்திரபுஷ்கரணி கரையில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அனந்த பீடத்தில் ஸ்ரீரங்க விமானத்தை வைத்த பின்பு இந்த இடத்துக்கே ஸ்ரீரங்கம் என்கிற பெயரானது ஏற்படுகிறது. அபிரமாக வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுலகில் மனிஷ உய்ய துன்பமிகு துயரகல அயர்வொன்னில்லா சுகம் வளர துன்பமெல்லாம் அகலும்படியாக சுகமெல்லாம் வளரும்படியாக அன்போடு தென்திச நோக்கி பள்ளி கொள்ளும். பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு, தர்மவர்மா முதலானவர்களுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. பாவம் பீஷணாழ்வான் ஆசையோடு வந்தான் இல்லையா, அவனுக்கு என்னன்னு கேட்டால் அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும், உன்னையே பார்த்து கொண்டு என்னுடைய கடாட்சத்தை உண்மையில் பொழிந்து கொண்டு கிடப்பேன் அப்படின்னு பெரிய பெருமாள் இருக்கார். அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும். இவ்வளோ வர்ணிச்ச உடனே பெரிய பெருமாளுக்கு ஒரே சந்தோஷம். நம்முடைய வரலாற்றை இவ்வளவா வர்ணிக்கிறார், என்னமா வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த எம்பெருமான் அப்பொழுது இந்த மாதிரி சந்தோஷப்படுறது உண்டு. ஆனால் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அப்படியே அவனை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிச்சுட்டு சட்டுன்னு எம்பெருமானிடத்திலேருந்து பக்தர்களிடத்துல விடுவான். அன்போடு தென்திச நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுத்தத்தடியாருடங்கள். அந்த அணியரங்கன் திருமுத்தத்தடியார் யாரும் கேட்ட யாரையோ நினைக்க வேண்டாம், நாம் அனைவரும் அதுதானே. அணியரங்கன் திருமுத்தத்தில் கூடி இருக்கக்கூடிய அடியார்கள். அப்படிப்பட்ட இன்பம் இது பெருங்குழுவு கண்டு அந்த பெருங்குழுவை காண வேண்டும். கண்டு அவர்களோடு இசைந்து அவர்களோடு கூடி அப்படியே இருக்க வேண்டும். பரம்பரத்துக்கெல்லாம் போக வேண்டாம், நான் வாழ்ந்தான் இங்கேதான் இருக்க வேண்டும், திருவரங்க தடியவர்களோடு இருக்க வேண்டும் சொல்லி பிரார்த்திக்கிறார். நம்மாழ்வார் இதெல்லாம் கூட நம்மாழ்வார் நம்ம அழகாக பிரார்த்திக்கிறேன். கழிப்பும் கவர்வுமத்து பிறப்பு பிணிமும் பிறப்பத்து. சம்சாரத்தில் பலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போகணும், எல்லாம் வேண்டாங்க. சரி சரி நல்லா இருக்கு. கழிப்பும் கவர்வுமத்தும் பிறப்பு பிணிமும் பிறப்பத்து ஒளிக்கொண்ட சோதியமாயுடன் கூடுவதென்றுகளோ. அங்கே போனால் அபராகிருதமான ஒரு உடம்பு கிடைக்கும், வைகுண்டத்துக்கு போனால் அந்த மாதிரி மேனி வேணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். துளிக்கின்ற வானின் நிலம் சுடராய சங்கேந்தி அழிக்கின்ற மாயம் சுடராணி சங்கு சக்கரம் சங்கம் இதெல்லாம் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் வர்ணிச்சிருக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் நினைச்சிருக்கா, ஓ நம்மோடு கூட வேண்டும், நம்மோடு கூட வேண்டும்னு சொல்லி நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். நினைச்சிருக்கும் பொழுது கடைசியில் வார்த்தை பண்ணார். சுடராயி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான். வாசலே முடிவது அடியார்கள் குழாங்களையே. நீலாம் வேண்டாம்பா, நீ வேண்டாம், நான் அடியவர்களுடைய குழாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும். பரமபதத்துக்கு போகணுமா, பரமபதத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அப்ராகிருதமான திருமேனி வர வேண்டுமா, அதெல்லாம் வந்து பகவானுடைய அனுபவமான கேட்டால் இல்லை இல்லை. நம்ம நித்திய சூரிகள் புத்தர்கள் பெரும்பெரும் பக்தர்கள்லாம் இருக்கா, அவர்களோடு கூடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் அளவந்தார் பகவானை குறித்து அவ்வளோ பிரார்த்தனை பண்ணார், அவ்வளோ பிரார்த்தனை பண்ணார். ரொம்ப சந்தோஷம் பகவானுக்கு, நம்ம குறித்து இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்றாரே. கடைசியில் பிரார்த்திக்கிறார். சகரத்வல ஆகார விலோகநாசயா திரணீகிருதானுத்தம புக்தி முக்திபி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நயக்ஷணே பிதேயன் விரஹோதி துஸ்ஸாம். பெருமானே உன்னுடைய கடாட்சம்லாம் நாட்டான். அந்த மகாத்மாக்கள் உன்னை விட்டு தெரியாதவர்கள், அவர்களை விட்டு நீ தரிக்க முடியாத அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்னை பார்க்க வேண்டும், அவ்விதமான பெற்றை எடுத்து கொடுப்பாய் அப்படின்றான். அவ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவ கடைசியில் பிரார்த்திப்பது எதைன்னு கேட்டால் நீ வேணும்னு சொல்றதில்லை, உன்னுடைய அடியவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதே விதமாக இது முதல் பதிகம். அடுத்து 7 காலம் ஆக போகிறது. சரி முடிப்போம். அதாவது இன்னும் கொஞ்சம் சமயம் இருக்கு, 2 பதிகங்கள் பாக்கி இருக்காங்க நமக்கு. சரி, முதல் பதிகத்தில் பெரிய பெருமாளை சேவிக்க வேண்டும், பெரிய பெருமாளுக்கு பலவிதமான கைங்கரியங்களை பண்ண வேண்டும், இதெல்லாம் பிரார்த்திச்சார். அதில் கடைசி தெரிவித்தார். இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே எண்ணுகோலோ இருக்கும் நாளே. அவர்களுடைய குழாங்கள், அந்த பெரிய பெருமாளுடைய அடியவர்களுடைய குழாங்கள் நான் எப்பொழுது சேர்ந்திருப்பேன் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதைத்தான் இனிமேல் விவரித்து காட்டுகிறார். எம்பெருமானுக்கு நாம் அனைவருமே அடிமைப்பட்டவர்கள், சந்தைகள் இல்லை. ஆனால் வெறும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று நினைத்தால் இன்னும் ஞானமானது பூர்ணமாக ஏற்படலைன்னு அர்த்தமா. அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அடிமைன்னு சொல்லி நாம் எப்பொழுது தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் ஞான பூர்த்தி ஏற்படுகிறது. அப்போது பெரும்பெருமாளுக்கு கைங்கரை பண்ணால் போதாது,
அடியவர்களோடு கூட வேண்டும், அடியவர்களோடு இருக்க வேண்டும். அந்த அடியவர்கள் தான் வேணும் என்பதனை பறக்க பிரார்த்திக்கிறார் அடுத்த திருமொழியிலே. தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மாறுவதை வாழ்த்தி மால்குள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடை கயது வெயிலும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. போன பதிகம் ஆரம்பத்தில் சொன்னார், பெரிய பெருமாளை சேவிச்சா அதுதான் கண் பயன். இந்த பதிகம் வந்து நான் மாத்திட்டேன், பெரிய பெருமாள்லாம் வேண்டாம், அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களை சேவிச்சா போதும், அதுதான் கண் பயனாவது அப்படின்னு தெரிவிக்கிறார். நன்னா புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் நடக்கிறோம். ஒன்றும் இல்லை, பெருமாளை சேவிக்கிறதுக்காகன்னு போவோம், பெரிய கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் அடியவர்கள் கூடி இருப்பார்கள். எல்லாரையும் தள்ளி கொண்டு இவர்களை தள்ளி அவர்களை தள்ளி எப்படியாவது பெரிய பெருமாளை சேவிச்சோன்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆழ்வார் தெரிவிக்கிறார், அதெல்லாம் பண்ணாதீங்க, அந்த அடியவர்களை சேவித்தீர்களே அதுவே போதும், அதுதான் உயர்ந்ததுன்ற. இவாளை தள்ளிண்டு போய் இந்த பெரிய பெருமாளை சேவிக்கணுமானா ஒரு நாளும் அபிநமான சேவைய வேண்டும். கடைசியில் பெரிய பெருமாளுக்கு நான் எல்லாம் பணம் எதுக்காக, அவரை உகப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. ஒரு 4 பேர் அடியவர்களை தள்ளிவிட்டு அப்படி போய் அவரை சேவிப்பதனால அவருக்கு உகப்பை ஏற்படுத்த போகிறோமான்னு கேட்டால் ஒரு நாளும் கிடையாது. ஆக அப்படி சேவை கிடைக்கணும், இது இவர்களுடைய சேவை கிடைச்சதேன்னு சொல்லி அதையே பாக்கியமாக நினைக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல சந்தர்ப்பங்களில் பார்க்க நேருகிறது. ஒரு தீர்த்தத்துக்காகவோ ஒரு ஸ்ரீ சட்டாரிக்காகவோ இல்லை ஒரு சேவைக்காகவோ என்னமா சண்டை ஏற்படுகிறது, இவாளத்தள்ள வாழத்தள்ளுன்னு அது மாதிரி பண்ணவே கூடாது. அதுவும் பெரிய பெருமாள் சந்நிதியில் அவர் திருமுன்பு நாம் அப்படி பண்ணலாமா, ஒரு நாளும் பண்ணலாங்க. அப்படி சடாரி கடைகளையா எந்த குறையும் கிடையாது. பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பூர்ண பாத்திரங்களாக நிற்போம். அங்கே போய் அந்த தொழில்மொழியில் நாம் அங்கே நிற்கலை அப்படின்னு சொன்னால் அதில் அந்த ஒரு தள்ளுலாம் நடக்கிறது, அந்த இடத்துல நாம் போகாமல் இருந்தால் அதுவே எந்த குறையும் கிடையாது. அதை நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பெருமாளை காட்டிலும் அடியவர்களிடத்தில் ஆதரத்தோடு இருக்க வேண்டும். அந்த பெருமாளை தெரிவிக்கிறார். தேட்டரும் திரள் தேனினை, பெருமாள் தேன் போல இனியவராக இருக்கிறார். சொல்லுங்க, தேன் எங்க கிடைக்கும்னா தேட்டரும், தேடியெல்லாம் கிடைக்க முடியாது அப்படின்னா, தேடியெல்லாம் கிடைக்காது. தேட்டரும் திரள் தேனினை, சில சமயங்களில் சில இனிமையான பொருள்கள் அவைகளை கொடுத்தால் சாப்பிடலாம், ரொம்பலாம் சாப்பிட முடியாது. உண்மையில் அரவண பிரசாதம் ராத்திரி வேலையில் கிட்டத்தட்ட 10-11 மணிக்கு கொடுத்தால், நிறைய கை நிறைய கொடுத்தாலும் கூட சமயம் ஜீரணம் ஆகாது, முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது வெறும் அரவண பிரசாதத்தை கொடுத்தா போதாது, அதை நாம் சரிக்கும்படியான சாமர்த்தியத்தையும் கொடுக்க வேண்டும். ஆழ்வார் தெரிவிக்கிறார், பகவான் எப்படிப்பட்டவன் தான், தன்னையும் கொடுத்தான், தன்னை அனுபவிப்பதற்கான பலத்தையும் கொடுப்பான். ஆத்மதாக பலதாக தேட்டரும் திரள் தேனினை, திரள்னா பலம், பலத்தையும் கொடுத்து தேனாக இருக்கக்கூடிய தன்னையும் கொடுக்கிறான் அவன். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை, அழகான திருவரங்கத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமான். திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்பனை, அந்த பெருமானுடைய திருமார்பிலே வனமாக இருக்கிறது. அந்த மார்பிலே தான் பெரிய பிராட்டியாரும் எழுந்தருளி இருக்கிறார். திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி, அப்படிப்பட்ட அந்த பெரிய பெருமாளை நன்கு வாழ்த்த வேண்டுமா. வாழ்த்தி மால்கொள் சிந்தையனாய், மால் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமானிடத்தில் அதிக அளவிலே காதல் ஞாபகம், பித்துன்னு அர்த்தம். மால்கொள் சிந்தையராய், பித்து பிடித்த சிந்தை கொண்டவர்களாக ஆட்டமேவி அலர்ந்து அழைத்து அயர் பெய்தும், அந்த பெருமாளை சேவித்து அந்த ஒரு சந்தோஷத்தில் ஆட்டம் போடணும், ஆட வேண்டுமாம். ஆட்டமேவி அலர்ந்து அழைத்து அயர் பெய்தும், எல்லா இடத்துல அப்படி அலைந்து கொண்டு இவ்விதமாக அயர் பெய்தும், என்னன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அடியவர்கள் இருக்கிறார்களே. ஆட்டமேவி அலர்ந்தழைத்து அயர் பெய்தும் மெய்யடியார்கள். அது என்ன சுவாமி, அடியார்கள்னு சொன்ன போது அது மெய்யடியார்கள் யாரு அப்படின்னு கேட்டால் தெரிவிக்கிறார். அடியவர்கள் பல பேர் வருகிறார்கள். கோயிலுக்கு வரும் பொழுது பெரும்பாலும் அனைவரும் எவ்விதமாக வருகிறார்கள், போய் பெருமாளை சேவிக்கணும், இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு, இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அவரிடத்தில் விண்ணப்பிச்சிட வேண்டும் அப்படின்னு வர. சில இடங்களில் பார்த்தீர்களே, ஆனால் திருவடி ஹனுமானுக்கெல்லாம் மாலைகள் எல்லாம் போடுறாங்க. மாலைகள்னா ஒரு காகிதத்தில் அவளுக்கு வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் எழுதி சுருட்டி ஒரு மாலையாக்கி போடலாம். சில இடங்களில் பார்த்து இவ்வளோ பெரிய மாலை இருக்குது, அவ்வளோ பிரார்த்தனைகளா,
இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லி பெரிய பட்டியல் போடுறாங்களே, அந்த மாதிரி பட்டியல் போடக்கூடியவர்கள் மெய்யடியார்கள் கிடையாதுங்க. இனி யாரு சுவாமி மெய்யடியார்கள்னா, பகவானிடத்தில் போய் பகவானை உன்னை தவிர வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம், நீதான் வேண்டும், உனக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அனன்ய பிரயோஜனர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மெய்யடியார்கள். அந்த மெய்யடியார்களுடைய கூட்டம், அவர்களுடைய கூட்டம் அதை கண்டால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். ஈட்டம் கண்ணிட கூடுமேல் அது காணும் கண்மயனாவது, அதுதானே கண்ணின் பயன். அந்த குலசேகர பெருமாளுடைய நிர்ணயம் என்னன்னா, திருவரங்கத்துக்கு வந்துட்டு பெரிய பெருமாளை சேவிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த அடியவர்களுடைய கூட்டத்தை சேவிச்சு கழுவிடலாம், கண்ணுடைய பயன் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஆடி பாடி அரங்கவோ என்னழிக்கும் தொண்டரடி கொடி ஆடனாம் பெரிய கங்கனியில் குடைந்தாடும் வேட்கை என்னாவதை தெரிவிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து ஆடி பாடி அரங்கவோ என் அழைக்கும், ஆடுறாளாம் பாடுறாளாம் அரங்கா அரங்கான்னு சொல்லி கூப்பிடுகிறார்களாம். அப்படிப்பட்ட தொண்டர்கள், அந்த தொண்டர்களுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய கொடி, அந்த தூணி இருக்குமே, அதுல நாம் ஆடப்பெற்றோமே ஆனால் போதும். கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே, அதுக்கு மேல எதுக்காக கங்கைக்கு போக வேண்டும், அதுல எதுக்குன்னு சொல்லி நாம் நீராட வேண்டும், ஒன்றும் வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய அடியவர்களுடைய பாத நூலிப்பட்டால் போதும் அப்படின்னு வரும்போது, அந்த அடியவர்களுடைய பாத நூலில் இருக்கக்கூடிய பெருமை அவ்வளவு அதிகமான பெருமை தெரிவிக்கிறார். வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய்தொண்டர் சேவடி செழுஞ்செய்து என் சென்னி கணிவனி. குலசேகர பெருமாள் பெரிய ராஜா இல்லையா? இந்த ராஜாக்கள் எல்லாம் பலவிதமான இந்த கஸ்தூரி முதலாளர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். அவர் இவரும் கஸ்தூரி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கார். அவர் யோசிக்கிறார், இந்த மாதிரி என்னென்னமோ பொருள்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இருந்திருக்கிறோம், இதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தமாக ஏதோ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், திருவரங்கத்துக்கு போகும். திருவரங்கத்தில் அடியவர்களாக என்ன பண்ணி கொண்டு இருப்பார்களாம் தெரிவிக்கிறார். மாரடத்தரும் மண் வளர்த்தரும் சொல்லி பாடி ஏரடத்தரும் ஏனமாய் நிலம் கிண்டரும் முன்னிராமனாய் மாரடத்தரும் மண்ணளந்தரும் சொல்லி பாடி. அடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரத்தை பற்றின பேச்சுக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னால், நாமும் மெய்யடியார்களாக திருவரங்கர் திருமுத்த தடியார்களாக இருக்கணும்னா, கோயிலுக்கு வரும்பொழுதாவது, எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்க வேண்டும், கோயிலுக்கு வரும்பொழுதாவது எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இதோ வந்தமா கோயிலுக்கு பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒரு இடத்துல பரிமாற்றம் பெறுகின்றன கேட்டால் அது கோயிலாகத்தான் அமைந்திருக்கிறது இன்று. அப்படி இல்லாமல் இங்கே 4 விஷயங்கள், நான் இந்த விஷயத்தை கேட்டேன், இதை படித்தேன், இது நீங்களும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி இவ்விதமான பரிமாற்றத்துக்கு இடமாக கோயில் மாற வேண்டும். மாற வேண்டும்னு சொல்றது இல்லைன்னு அர்த்தம். ஆகையால் அமிதமாக மாற வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அடியவர்களை பற்றி பேசுகிறார் ஆழ்வார். ஏரடத்தனும் ஏனவா இளங்கீண்டனும் முன்னிராமனாய் மாரடத்தனும் மண்ணளந்தனும் சொல்லி பாடி. ஒவ்வொரு அடியவர் வருகிறார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றார். கிருஷ்ணாவதார சரித்திரத்தை ஒருத்தர் சொல்றார், அதை கேட்டு கண்ணும் கண்ணீருமாய் ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ஏனமாய் இளங்கீண்டனும் வராகாவதாரத்தை பற்றி பேசுகிறார். சொல்றவனும் கண்ணும் கண்ணீருமா இருக்கார், கேட்கிறவனும் கண்ணும் கண்ணீருமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு சரித்திரத்தை ஒவ்வொருத்தர் சொல்றவர்களும் கேட்கக்கூடியவர்களும் எல்லாரும் கண்ணும் கண்ணீருமா இருக்கிறார்களாம் தெரிவிக்கிறார் ஆழ்வார். வன் பொன்னின் பேர் ஆறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு. காவேரி தீர்த்தம் இருக்கோ இல்லையோ, இவாளுடைய கண்கள்லேருந்து காவேரி மாதிரி ஜலம் பெருகுகிறதுன்னு சொல்றார். வன் பொன்னின் பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுத்தம் சேரு செய் கொண்டர். அந்த அரங்கன் கோயில் திருமுத்தத்தை சேரு செய்கிறார்களாம். இந்த கண்ணீர் அப்படி கீழே சிந்தனதான், சிந்த சிந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணோடு சேர்ந்து அது சேராக மாறுகிறது. அந்த சேற்றை எடுத்துக்கொண்டு என்னுடைய சென்னியிலே நான் அணிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் ஏதோ கஸ்தூரி அது இது எல்லாத்தையும் அணிந்து கொண்டாச்சு. அதுக்கு பிராயசித்தமாக என்ன பண்ணணும்னா, அந்த பக்தர்களுடைய கண்ணீர் பட்ட அந்த மண் இருக்கு, அந்த சேர் இருக்கு, அந்த சேற்றை என் சென்னி கனிவது என்றார். இன்னொரு பாவம் பார்க்கணும், இன்னொரு பாவம் அமிதமாக எல்லா அடியவர்களிடத்தில் ஏற்பட வேண்டும் அப்படின்றதை பிரார்த்தித்துக் கொண்டு வருகிறார். நாத்தெடும்பழ மரணாவென்றழைத்து நீரெழும்ப தொழுதே நீ இன்புறும் தொண்டர் சேவடி ஏற்றி வாழ்த்துமென் நெஞ்சமே தெரிவிக்கிறார். அந்த அடியவர்களையே ஏற்ற வேண்டும், அந்த அடியவர்களையே ஏற்றிக் கொண்டு இருக்க வேண்டும். மெய்சிலை கருமேகம் ஒன்று தம் நெஞ்சில் நின்று திகழப்போய்
மெய் சிலிர்ப்பவர் தம்மையே நினைத்து என் மனம் மெய் சிலிர்க்குமே. எம்பெருமான் என்பதை நினைத்து மெய் சிலிர்க்க பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அடியார்கள். அவர்களை பார்த்து என்னுடைய மனம் மெய் சிலிர்க்க வேண்டும். பகவான் வேண்டாம், இவாதான் வேணும். அவளுக்கு பகவானை குறித்து என்ன அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுறதோ அவளை குறித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் அடியேனுக்கு ஏற்பட வேண்டும். அந்த மாதிரி தீதில் நன்னறி காட்டி எங்கும் தெரிந்த அரங்கன் என்பானுக்கே காதல் செய் தொண்டர் எப்பிறப்பினும் காதல் செய்யும் என் நெஞ்சமே. அவர்களை குறித்தே காதல் செய்கிறது அப்படின்னு சொல்லி விதமாக அடியவர்களிடத்துல எல்லா விதமான பரிமாற்றங்களும் வேண்டும்னு சொன்னார். முன்படிகத்தில் பெருமாள்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அடியவர்களிடத்துல வச்சுக்க வேண்டியது. இப்போ அதையும் சொன்னார், இதையும் சொன்னார். என்ன முதல்ல அதை சொன்னார், அடுத்து இதை சொன்னார். நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா இதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையே சுவாமி எப்படி ரெண்டு இவர் தானே சொல்றார். ஒன்றும் இல்லை, ஒரு பத்திரிக்கை நம்ம இல்லத்துக்கு வரதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேதியிலே இன்னாருடைய கிரகப்பிரவேசம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பத்திரிகை வருகிறது. ஒரு பேச்சுக்குன்னு வச்சுக்கோங்க, மார்ச்சில் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பத்திரிகை வருகிறது. சரி, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்ன பண்ணணும் பண்ணலாம் நினைக்கும் பொழுது சரியா 2 நாள் 4 நாள் கழித்து திரும்பி பத்திரிகை வருகிறது. அதே பெயர் தான், அதே இல்லம் தான். என்ன அப்படின்னு சொன்னால் 10ஆம் தேதி அப்படின்னு வருகிறது. உடனே என்ன நினைப்போம், ஏதோ ஒரு காரணத்தினால் அது மாற்றப்பட்டிருக்கிறது. 2ஆவதாக வந்த அந்த ஒரு பத்திரிகையைத்தான் நாம் நம்புவோம். ஏன்னு சொன்னால் 2ஆவதாக வந்திருக்கு, இப்போ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோம், நம்ம நம்புவோமா இல்லையா? அதே மாதிரி தான் முதல்ல சொன்னார் பெரியவெருமாள் வேணும்னு. அதை பார்க்கும்போது அதை நினச்சிட்டு இருக்கோம். அடுத்த உடனே சொல்லிட்டார் பெரியவெருமாள் வேண்டாம், அடியவர்கள் வேணும். அதுதான் சித்தாந்தம். அதுக்குத்தான் நாம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கொள்ள வேண்டுமே தவிர முதல் இதுக்கு கிடையாது. விதமாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அழகான ஒரு பாசுரத்தை சொல்லி முடிக்கிறேன். அடியார்களாகி தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானுக்கு அடியார்களாக யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரிவிக்கிறார். என்னத்தனச்சனரங்கனுக்கு அடியார்களாகி அவருக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மத்தையார் முத்தும் பித்தரே தெரிவிச்சுடுறார். குலசேகர பெருமாளை பார்த்து நிறைய பேர் பைத்தியம்னு சொல்கிறாராம். அவர் சொல்கிறார், வேறு என்ன பெரிய ராஜ்யம் இருக்குது, இவ்வளோ போகங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதையெல்லாம் விட்டு எங்கேயோ திருவரங்கத்துக்கு போனேன்றார். ஏதோ சேர்த்து எடுத்து தலையில் தடவிக்கிறேன்னு சொல்கிறார். யாருன்னா இவர் அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்கிறாராம். இது இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். யாரோ ஒருத்தர் பெரிய உத்தியோகத்தில் இருந்தது, இல்லை இதெல்லாம் வேண்டாம், இதில் ஒன்றும் திருப்தி இல்லை, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்னு சொன்னால் உடனே 4 பேர் இப்பொழுதும் இந்த மாதிரி சொல்கிறது இருக்காங்க. அது என்ன சுவாமி, நல்ல உத்தியோகம் இருக்குது, நல்ல இடம் இருக்குது, நல்ல வசதிகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் விட்டுட்டு நம்ம கைங்கரியம்னு வராதே அப்படின்னு சொல்லி இன்றளவும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்விதமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். ஏன் கைங்கரியம் பண்ணுறதுன்னா குறைவா? கைங்கரியம் பண்ணுவது தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா உத்தியோகம் பண்ணிக்கொண்டு பணம் சம்பாதித்து கொண்டிருந்தால் அது சிறப்புன்னு, இங்கே வந்தால் ஏதோ குறையணும், அவர்களை ஏசுவது நிந்திப்பது இதெல்லாம் நடக்கிறது பாருங்க, அது பெரும் தவறு. வரேன்னு சொன்னால் நல்லா வரவேற்க வேண்டும். இவ்விதமாக வரக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள், ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அவர்களை வரவேற்க வேண்டும், அதை என்கரேஜ் பண்ணணும். நல்லா பண்ணுங்களேன், பெருமாள் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார். அப்படி குறை வச்சாலும் கூட அதிகமாக பணம் சம்பாதித்து கொண்டே இருந்தால் சந்தோஷத்தை அடைந்து விட முடியுமா? முடியாது. அவரவர்களுக்கு பெருமாள் பார்த்து கொடுப்பதுதான். ஆகையால் கைங்கரியத்துக்கு வரேன்னு சொல்கிறவாள ஒரு நாள் இங்கே வந்து என்ன கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லி நாம் பேசவே கூடாது. அப்படி பேசினா தெரிவிச்சுட்டார் ஆழ்வார். என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால், என்ன 4 பேர் பார்த்து பித்தர்கள்னு சொல்லுகிறார்கள், நான் கிடையாது, அவர்கள் தான் பித்தர்கள். சரி, இப்போ யார் பித்தர்னு சொல்லி யார் பித்தர் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். என் அத்தனச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவருக்கே பித்தராமவர் பித்தர் அல்ல. அந்த எம்பெருமானிடத்தில் பித்து பிடித்தவர்களாக யார் தெரிகிறார்களோ உண்மையில் அவர்கள் பித்து பிடித்தவர்களே கிடையாது. அவர்களை பித்து பிடித்தவர்கள்னு 4 பேர் சொல்ற அவர்களே, மற்ற யார் முத்தும் பித்தரே, அவர்கள் தான் பித்து பிடித்தவர்கள்னு சொல்லி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இவ்விதமாக தெரிவித்தவர் அடுத்த வரிகத்தில் மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்காயன் அழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாலுக்கே. இந்த 2 பதிகங்களில் பெரியவருமானுக்கு இதெல்லாம் பண்ணணும், அடியவர்களிடத்துல இவ்விதமாக நடக்க வேண்டும்னு சொன்னார். என்ன பண்ணணுன்றது சொல்லிட்டார், எதை விடணுன்றதை இங்கே தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறார் அடியவர்களோடு சகவாசம் வேண்டும். முன்னாடி சொல்லியாச்சு, அடியவர்கள் அல்லாதவர்கள்
இந்த சம்சாரத்தில் ஏதோ விஷயங்கள் பின்னாடி சுத்துகிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் அவளோட எனக்கு உறவு வேண்டாம், ஒட்டு வேண்டாம் என்று தெரிவிக்கிறார் இந்த பதிகத்தில். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையந்தன்னொடும் கூடுவதில்லையான் தெரிவிக்கிறார். இந்த மெய்யில் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்பதற்கு இருக்கிற மாதிரி தோணும், அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு அழிஞ்சு போகும். அவ்விதமான இந்த வாழ்க்கையை மெய், இது நிலைநிற்கக்கூடியது, நெடுநாள் இருக்கக்கூடியது நினைச்சிருந்து யாரெல்லாம் இந்த உடம்புக்காகன்னு மழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களோடு எனக்கு சாவாசம் வேண்டாம். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம், உலகத்தில் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இவ்வையங்களுடன் கூடுவதில்லையான், அப்படிப்பட்டவர்களோடு நான் கூடுவதில்லை. என்னன்னா முன்பொரு ஐயனே அரங்காவென் அழைக்கின்றேன், ஐயா சுவாமியே அரங்கனே என்று அழைக்கின்றேன். வேற என்ன வேணும் எனக்கு, அது போதும். மையல் கொண்டொழிந்தேன் என்றன் மானுக்கே, நான் அவன் மேல பித்து பிடித்தவனாக ஆகிறேன். யார் மேல பித்துனா எந்தன் மாலுக்கேன்னு சொல்றேன். மால் அப்படின்ற வார்த்தைக்கும் பித்துன்னு அர்த்தம் தெரிவிக்கிறார். நானும் பித்தன் அவனும் பித்தன், பித்தனாய் இருக்கக்கூடியவனிடத்துல பித்தனாய் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றான். ஆண்டாள் தெரிவிக்கிறார். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, அவன் பித்து பிடித்தவனாக பிறந்திருக்கான், தன்னோடு சேரக்கூடியவர்களை எல்லாம் பித்து பிடித்தவர்களாக ஆக்குகிறான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, அதான் பெருமாள் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் மாலாக இருக்கிறான், பித்தனாக இருக்கிறான். எங்கேயாவது ஒரு அடியவன் கிடைக்க மாட்டானா, கிடைச்சா அவன் மேல பித்தனை போலே இருக்கிறான். தொண்டடிப்படி ஆழ்வார் அதான் சொல்றாரு. ஆழ்வார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சித்தாந்தம் பண்ணிட்டான். என்னடான்னு கேட்டா பெரியவெருமாள் பித்தர் அப்படின்னுட்டான். அதுதான் இவன் பண்ணின சித்தாந்தம். தெரிவிக்கிறார். பித்தனை பெற்று வந்தோஹோ இரவியுள் பிணங்குமாறே, தொண்டடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவனும் பித்தனாக இருக்கிறான், அவன்கிட்ட என்ன கேட்டால் உடனே கொடுத்துடுவான். அவனை பெற்றும் நீங்கள் இன்னும் இந்த பிறவியிலே சுற்றி கொண்டு இருக்கிறீர்களேன்னு சொல்றான். தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார் பித்தன் அப்படின்றார். குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார் மால் அப்படின்றார். பித்தே வடிவெடுத்தவன் அர்த்தம். அப்படி பித்தனாக இருக்கக்கூடிய அவனிடத்துல பித்தனாக இருக்கிறேன் நான் அப்படின்றார். அந்த எம்பெருமானுக்கு அடியவர்கள்னா அவ்வளவு காதல், அவ்வளவு காதல். யாரேனும் ஒருத்தர் கிடைக்க மாட்டாளா, ஒருத்தர் கிடைக்க மாட்டாளா என்று தேடிக்கொண்டு இருக்கிறான் அவன். ஆழ்வார் விழுதருவாய் கண்டுகள் என்று கேட்பார் பெரும்பொருளாகின்ற வரங்கனின்னு பாசுரம். அதுல ஒரு ஆள் கிடைக்க மாட்டாளா, யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடைச்சா நல்லா இருக்குமேனு சொல்லி தேடிந்து திரிகிறார் பெருமான். அதை எங்க பார்க்கலாம்னா வைகுண்ட ஏகாதசி அன்று ரத்னாங்கி எல்லாம் சாத்தி கொண்டு பரமத வாசல்லேருந்து வெளிவந்து அப்படி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடி எழுந்தருள்கிறார் பெருமான். அங்கே சேவிக்க வேண்டும் காலை பொழுதிலே அந்த இடத்துல சுத்தி சுத்தி வருவார் பெருமான் இல்லையா, சுத்தி சுத்தி வருகிறார். ஏன் சாமி சுத்தி சுத்தி வருகிறார்னா அது சம்சாரத்தில் எம்பெருமான் திரிவதை காட்டும். அது ஒருத்தன் கிடைக்க மாட்டானா பக்தன், ஒருத்தன் கிடைச்சா அவனை கூட்டிட்டு போயிடலாமே அதை காட்டுவதாகத்தான் பெருமாள் அங்கே சுத்தி சுத்தி வரான். ஒருத்தன் கிடைக்க மாட்டானா, ஒருத்தன் கிடைக்க மாட்டானா, அப்படி பித்தனாக இருக்கக்கூடியவன். அவனிடத்துல நான் பித்தனாக இருக்கிறேன். மையல் கொண்டொழிந்தேன் என்ற மாலுக்கே, இதை யாரும் வேண்டாம்மா. நூலினேனுடைய திறத்தே நிற்கும் ஆழம் என்னுடன் கூடுவதில்லையான், உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்துடன் கூடுவதில்லையான். இந்த உலகத்தால் எப்படி இருக்கான்னா உண்டியே உடையே உகந்து ஓடும். பல சந்தர்ப்பங்கள்ல அதோ உள்ளேருந்து வெளியில, அதான் வெளியிலேருந்து உள்ள வரக்கூடியவர்கள் வரும்பொழுது என்ன கேட்டுட்டு வரா தெரியுமோ சொல்லி அன்னதானம் எங்கன்னு கேட்டுட்டு வராங்க. அன்னதானம் நல்லா சீகரிக்கலாம், அதை அடியில் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஒரு நாள் அதை தப்புன்னு சொல்லலை. முதல்ல அந்த அன்னத்தை பெருக வேண்டும். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் மெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்ற அந்த சோற்றை உண்டு அந்த நீரை பருகி அதன் மேலே இதுக்கு வர வேண்டும். நாங்கள் வரவே இதுக்காகத்தான் வரவர்களே. அதான் சொல்றார் ஆழ்வார், உண்டியே உடையே உகந்து, சாப்பாடு வஸ்திரம் இது முதலான விஷயங்களையே உகந்து அதன் பின்னாடி சுத்தக்கூடியவர்கள் அவளோடு எனக்கு சகவாசம் வேண்டாம். உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். அண்டவானும் அரங்கன் வன் மெய்முறை உண்டவா என்ற உண்மத்தன் காண்பினே. இந்த பதிவன் முழுக்க என்ன தெரிவிக்கிறார்னா எனக்கு இவாளோட சகவாசம் வேண்டாம், இவாளோட சகவாசம் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னா அந்த எம்பெருமான் இடத்துல பித்து பிடித்தவனாக இருக்க வேண்டும். அதை உண்மத்தன்னு சொல்றார். அது ஒரே அர்த்தம் நான் வைத்திருந்தா அர்த்தம்
கடைசியில் அந்த எம்பெருமானிடத்தில் பிடித்தவனாக அடியன் இருக்க வேண்டும் என்பதனை தெரிவிக்கிறார். ஆதியாய நரங்கன் அந்தாமரை பெருமான் உணவாளந்தன் பித்தனே எத்தினத்திலும் யாரிடம் கூடும் அச்சித்தன் தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால் அத்தனே அரங்காவன் நினைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே அப்படின்னு சொல்லி இந்த திருமொழி முழுக்க என்னதான் தெரிவித்தார் அப்படின்னா, இவாளோடு எனக்கு சகவாசம் வேண்டாம், சம்சாரத்தோடு எனக்கு சகவாசம் வேண்டாம், அவர்களோடு உறவை விட வேண்டும், எனக்கு வேணும்னா அந்த எம்பெருமானிடத்தில் பித்தமாக நான் தெரிய வேண்டும், அதுதான் வேண்டியதுன்னு சொல்றேன். அப்போ இதற்கு முன்பதிகத்தில் யாரோடு சகவாசம் வேண்டும் என்பதனை சொல்லியாச்சு. இதில் யாரோடு சகவாசம் கூடாது என்பதனை தெரிவிக்கிறார். இதை ஏன் சுவாமி இவ்வளவு சொல்ற? நாட்டாரோடு உறவே இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க வேண்டும். ஒன்று நம்மால் அவர்களுக்கு நன்மைன்னு சொன்னால் அந்த சகவாசம் இருக்கலாம். நம்முடைய சகவாசத்தினால் அவளும் திருந்துவாங்க சொன்னால் அந்த சகவாசம் நல்லா வேண்டும். 4 பேரை திருத்த வேண்டிய கடமை அனைவருக்கும் உண்டு. ஆனால் பெரும்பாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவர்களோடு சேருவதனால் நமக்குத்தான் குறை, நாம் தான் மாறுவோம். பெரும்பாலும் 4 பேர் நல்லவர்களோடு ஒருத்தன் கெட்டவன் சேர்ந்தாலும் 4 பேர் கெட்டவர்களோடு ஒரு நல்லவன் சேர்ந்தாலும் மாறுவதியாக நல்லவர்கள் தான் பெரும்பாலும் மாறுகிறார்கள். ஆகையால் சகவாசத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துத்தான் நாம் கை கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்றது இல்லையா, உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் நீ யாரோ எந்த 5 பேரோடு சகவாசம் பண்ணுகிறாய் என்று சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னா. ஆங்கிலத்திலேயும் இந்த மாதிரி சொல்றது உண்டு. அர்த்தம் என்னன்னு கேட்டால் 5 பேர் நாம் யாரோட கூடி இருக்கிறோமோ அவர்களுடைய சுபாவங்கள் தான் பெரும்பாலும் நமக்கு இருக்கும். ஆகையால் யாரோடு சகவாசம் பண்ணுகிறோம் என்பதனை ரொம்ப ஜாகிரதையாக நாம் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் சரியான வழியில் இருக்க முடியும். இல்லைனா தெரியாமலே நாம் அவர்களுடைய வழியில இழுத்து கொண்டு செல்லப்படுவோம். ஆகையால் நாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இவ்விதமான சகவாசம் வேண்டாம். உடனே கேட்டால் உங்க எல்லாரும் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி திரிகிறீர் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னா தெரிவிக்கிறார். பெயரே எனக்கு யாவனும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காவென் அழைக்கின்றேன் பேயனாயுடிந்தேன் எம்பிரானுக்கே. சொல்லிட்டே இருக்கட்டும் அவ பாட்டுங்க. என்னை பொறுத்தவரையிலும் அவர்கள் அனைவரும் பித்து பிடித்தவர்கள் பேயர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பார்த்தா அப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். ஆகையால் அதாவது ஒரு வேடிக்கையாக சொல்றது உண்டு, ஒரு ஊரில் வஸ்திரமே இல்லாமல் தான் இருப்பது அவளுக்கு வழக்கமாக. அதில் யாரோ ஒருத்தர் வஸ்திரத்தை தரித்தால் அவனை பார்த்து சிரிப்பார்களாம், வஸ்திரத்தை தரிச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் உலகமானவருக்கும் அதில் நான் தனித்திருக்கிறேன் அப்படின்றதுனால நான் பண்ணுறது தப்புன்னு ஆயிடாது. பேயரே எனக்கு யாவரும் யானும் ஒரு பேயனே எவருக்கும், அவளை என்ன பேயன் கிட்டன்னு நினச்சிட்டு போட்டோமே, அதனால் குறையில்லை. இது பேசி என்ன பிரயோஜனம்? அவா திருந்த போவதில்லை. எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறு என்ற திருமங்கையாளர் தெரிவிக்கிறார். அவர்களை பற்றி எண்ணாமல் இருந்தால் போதும், அதுவே இனிமை. பகவானை பற்றி என்றது இருக்கணும், இவாளை பற்றி நினைக்காமல் இருந்தால் அதுவே இனிய பொழுதாக கழியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காவென் அழைக்கின்றேன் பேயனால் ஒழிந்தேன் எவ்விதானுக்கே அப்படின்னு சொல்லி கடைசியில் குடிக்கிறார். அங்கையாழி அரங்கனடியனை தங்கு சித்தை தனிப்பெரும் நித்தனாய் பொங்கற்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவருக்கு ஏதமும் இல்லையே. பல பதிகங்களில் குலசேகர பெருமாள் தம்மை நல்லா கொண்டாடி கொள்கிறார். முன் பதிகத்தில் கூட கொல்லிகாவலன் உடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லி இவர் தான் இதெல்லாம் வேண்டான்னு வரார் இல்லையா. இவர் சொல்றதே என்னது, இந்த ராஜ்யமும் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன், அதுதானே சொல்றாரு இவர். நான் சொல்லிட்டு அங்கங்க கொண்டாடுறாரே, கொல்லிகாவலன் உடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன். ஏன் கொண்டாடுறாருன்னா, எவ்வளவோ ஜென்மங்கள் இதுவரை எடுத்திருக்கேன், அந்த ஜென்மங்களை எல்லாம் இந்த ஒரு ஆசை வரவே இல்லை, இந்த ஜென்மத்தில் தானே இந்த ஆசை வந்தது. ஆகையால் இந்த ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி இந்த ஜென்மம் இதுதான்றதுனால அதை அப்பப்போ தொட்டுக்கிறார். கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் அப்படின்னு சொல்லி தொட்டுக்கிறாரே தவிர உண்மையில் அவர் விரும்புவது எதைன்னு கேட்டால் இந்த அரசை கிடையாது. அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையெல்லாம் அரசாக எண்ணேன் மற்ற அரசு தானே. நம்முடைய தலையில பெரிய கிரீடத்தை வைக்கலாம், அது கிடையாது நமக்கு வேண்டியது. எம்பெருமானுடைய திருவடிகளாக கிரீடத்தை தரித்துக் கொண்டு கைங்கரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு நாம் இருக்க வேண்டும். ஆக வேண்டியது என்னன்னு கேட்டால் அடியவர்களோடு சகவாசம், அடியவர்களை எல்லாமாக பார்க்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். அவர்களுக்கு கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டு அந்த கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷிக்தராய் நாம் இருக்க வேண்டும்.
இதுதான் குலசேகர பெருமாளுடைய சித்தாந்தம். ஆக திருவரங்கத்தை அனுபவித்துக் கொண்டு, திருவரங்கத்தில் முக்கியமாக அனுபவிப்பது யார் என்று கேட்டால் பெருமாளை காட்டிலும் அதிகமாக அடியவர்களைத்தான். திருவரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பாலானவர்கள். ஏன் அவர் குலசேகர பெருமாள் சொல்ற அந்த ரீதியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எந்த உபன்யாசமாக இருந்தால் அதுதான். ஏதோ சொல்கிறோம், கேட்கணும், சொல்லி 1 மணி நேரம் நல்லா தான் போச்சு, போர் அடிக்கலைன்னு நினைக்கிறேன், ஆகையால் நல்லா தான் போச்சு, இங்கே இந்த கிளம்புறோம் அப்படின்னு கிடையாது. அதுலேயே என்ன கற்றுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும். சின்ன சின்ன மாற்றங்களாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கடைசியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிறா இல்லையா? அப்போ அந்த சின்ன மாற்றம் என்ன ஏற்பட்டது அப்படின்னா ஒரு மாற்றம். இன்று நாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? பெருமாளா அடியவர்களானா எப்பொழுதுமே அடியவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை சொல்லிக்கொண்டு இவ்விதமான வாய்ப்பளித்த அனைவருக்கும் நிறைய பேர் இதில் சேர்ந்து நடத்தினால்தான் இந்த மாதிரி பெரிய காரியங்களை நடத்த முடியும். அப்படிப்பட்டவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே பெரியவருமாள் மற்றமுண்டான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய திருவடிகளிலே பிரணாமத்தை சமர்ப்பித்துக் கொண்டு முக்கியமாக இந்த கோஷ்டியினருக்கு அதிக பிரசங்கமாக ஏதாவது சொல்லியிருந்தால் அவற்றை மன்னித்து குற்றங்களை எல்லாம் நீக்கி குணங்களை கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் அமைகிறேன். ஸ்ரீமதே ரமேஷாமாத்ரீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்முடைய ஸ்ரீ பிரபஸ் வரதராஜன் சுவாமி ஆசிரியமான குலசேகர பெருமானுடைய திருவரங்க அனுபவத்தை ஆழ்வாருடைய 30 வாசகங்கள் மூலமாக இங்கே உபன்யாசம் தருளினார். உடமை தெரிவித்தபடி சுவாமியுடைய கைத்தறியங்கள் பற்பல. அதிலே ஒன்று பார்த்தால் முக்கியமானது எல்லோருமே நம்முடைய சம்பிரதாயத்தை அறிய வேண்டும். இந்த உலகத்தை, அதாவது நம்முடைய சம்பிரதாயமானது, இந்த பெருமையானது, நம்முடைய சம்பிரதாயத்தின் பெருமை அனைவருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சமூக யூடியூப்ல சுயராலாபம் என்கிற ஒரு சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாக ஆசிரியமான கைகறிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய சனாதன தர்மம்னா எப்படி இருக்கு, சனாதன தர்மத்தினுடைய எப்படி இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் ஆசிரியமாக சுவாமி தெரிவித்துக் கொண்டு வருகிறார். பேர்பட்ட சுவாமி நம்ம உபன்யாசத்துள்ளார். சுவாமி திருவடியில் நாம் அனைவரும் பல்லாண்டு பாடுவோம். நாளை தினம் உபன்யாசம் மாலை 6:15 ஸ்ரீ கவிஸ்தலம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமியுடைய உபன்யாசம் கூரேஷ விஜயம் என்கிற தலைப்பிலே சுவாமி உபன்யாசத்தில் உள்ளார். அனைவரும் நாளை தினமும் எழுந்தருளிலிருந்து குலத்தாழ்வாருடைய பெருமையை எல்லாம் அனுபவித்து ஓய்வு பெறுவோமாக என்று கூறி அனுப்பி வருகிறேன்.